विघ्न विनायक मूर्ति की जय। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। जानकी कांत स्मरणं जय जय राम राम। नमः पार्वती पतये हर हर महादेव। सद्गुरुनाथ महाराज की जय। आंजनेय मूर्ति की जय। सदा बालरूपापि विघ्नाद्रिहन्त्री महादन्ति वक्त्रापि पञ्चास्य मान्या विधीन्द्रादिमृग्या गणेशाभिधामे विधत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः। स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। यशिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलं। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। द्वैपायनोष्ठपुटनिःसृतमप्रमेयं पुण्यं पवित्रमथ पापहरं शिवञ्च यो भारतं समधिगच्छति वाच्यमानं किं तस्य पुष्करजलैः अभिषेचनेन धर्मो विवर्धति युधिष्ठिरकीर्तनेन पापं प्रणश्यति वृकोदरकीर्तनेन शत्रुर्विनश्यति धनञ्जयकीर्तनेन माद्रीसुतौ कथयतां न भवन्ति रोगाः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। ओम श्री राधा रुक्मिणी सत्यभामा समेत श्री गोपाल कृष्णाय परब्रह्मणे नमः। ओम सद्गुरु चरणारविंदाभ्यां नमः। वाग्देव्यै नमः। ओम हनुमते नमः। श्री हरये नमः। वेदानध्यापयामास महाभारत पंचमानि सुमन्तुं जैमिनिं पैलं शुकं चैव स्वमात्मजं। प्रभुः वरिष्ठो वरदो वैशम्पायनमेव च हन्तते कथयिष्यामि नमस्कृत्य स्वयंभुवे। सुरादीनामहं सम्यक् लोकानां प्रभवाप्यहं मानुषेषु मनुष्येन्द्र सम्भूताये दिवौकसः। यस्तु नारायणो नाम देवदेव सनातनः तस्यांशो मानुजेद्वासीत् वासुदेव प्रचेतवान्। ஸ்ரீயப்பதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய ஞானகலாவதாரமான வியாசாச்சாரியால் யமுனையினுடைய மத்தியில் இருக்கக்கூடிய த்வீபத்தில் அவர் உண்டானத்தினால இவருக்கு துவைபாயனர்னு பேர். யமுனைக்கு கிருஷ்ணா அப்படிங்கிற பெயரால் இருக்கிறதுனால கிருஷ்ணத்வைபாயனர் அப்படிங்கிற பெயர் இவருக்கு.
இதுதான் அவருடைய ஒரிஜினல் பெயர். வியாசர் அப்படிங்கிற பெயர் எதனால் வந்தது அப்படின்னா விநியஸ்தம் பண்ணத்தினால. விநியஸ்தம்னா பிரிக்கிறது. வேதம் ஒரு தொகுப்பு மொத்தமாக. வேதம்னாலே முதல்ல என்ன அப்படின்னா பகவானுடைய சங்கல்பத்துக்கு வேதம்னு பேர். நாம சங்கல்பிக்கிறோம் இந்த காரியத்தை இப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம பிளான்னு சொல்றோம் பத்தில. அது மாதிரி பகவான் சங்கல்பிச்சது தான் இந்த உலகம். பகவான் என்னென்ன சங்கல்பிச்சான், உலகத்துக்கு எப்படி சங்கல்பிச்சான், உலகத்தில் உள்ள ஜீவராசிகளுக்கு எப்படி சங்கல்பிச்சான், அவர்களுக்கு வாழ்க்கைக்கு எப்படி சங்கல்பிச்சான், எல்லாமே இந்த வேதத்தில் வரது. அதுலேயும் முக்கியமாக இந்த ஜீவராசிகள் ஒரு உலகத்தில் ஜீவிக்கணும்னா அதுக்கு முக்கியமானது ஜலம், நீர் இருக்கணும். நீர் இருந்தாதான் ஜீவிக்க முடியும். எல்லா நாடுகளும் பல கிரகங்களுக்கு ராக்கெட் அனுப்பிச்சு இதில் மனிதன் உயிர் வாழ தகுதி இருக்கா அப்படின்னு பரீட்சை பண்ணுறதை எதை வச்சு பண்ணுறதுன்னா அந்த ஜலம் இருக்கான்னு தான் பார்க்கறது. ஜலம் இருக்கா அதில் அப்படின்னு. இந்த வேதங்கள் என்ன சொல்றதுன்னா இந்த ஜலம் எப்படி உண்டாகிறதுக்குங்கிற உள்ள பிரயோகங்கள் முழுக்க வேதத்தில் இருக்கு. ஜலம் எப்படி உண்டாகணும் அப்படிங்கிறதுக்கு உள்ளதுதான் யாகங்கள்ங்கிறது. நமக்கு புரியறதுக்காக ஒரு வேள்வி செஞ்சா மழை வரும்னு சொல்றமே தவிர ரொம்ப ஆச்சரியமா வேதம் பேசுறது. நாம கொடுக்கக்கூடிய இந்த நம்மளுடைய இந்த நாம் இருக்கிற இந்த பூமியில உள்ள இயற்கைக்கு முக்கியமான காரணம் சூரியன் தான். சூரியனோட கண்ட்ரோல்ல தான் பூமி இருக்கு. நாம பண்ணக்கூடிய யாகங்களுடைய சக்திகள் முழுக்க சூரியன் வழியா போயிட்டு திரும்பி மழையா நமக்கு வருதுன்னு சொல்றது. இதெல்லாம் ரிசர்ச் பண்ணணும். வேதங்கள்ல இருக்குது. என்னென்ன வகையா நாம காரியம் பண்ணினாலும் அக்னி காரியங்கள்லாம் பண்றது அது சூரியன் வழியா போயிட்டு திரும்பி பூமிக்கு வருது அப்படிங்கிற. அப்ப ஜலம், நீர் உயிர் வாழ ஆதாரமானது. அது எதனால வருதுன்னா யாகத்தினால வருது. பகவத்கீதையிலையும் பகவான் இதை ஈஸியா சொல்லிட்டு போறார். யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யா பர்ஜன்யாத் அன்னசம்பவா ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் அப்படின்னு. யாகங்களால பர்ஜன்யம்ங்கிற மழை உண்டாறது, பர்ஜன்யத்தினால அன்ன சமிருத்தி ஏற்படுறது, அன்ன சமிருத்தினால ஜீவராசிகள் ஜீவிக்கிறது அப்படிங்கிறார். ஒரு இடத்துல சொல்லும் போது சூரியனால ஜீவிக்கிறதுங்கிறது ஜீவராசிகள், இன்னொரு இடத்துல சொல்லும் போது சந்திரனால புஷ்டியாறதுங்கிறது ஜீவராசிகள். நம்ம உயிரோட சக்தி வேற, நம்மளோட புஷ்டி வேற. இந்த புஷ்டிக்கு காரணம் சந்திரன். ஓஷதிகள்ல உள்ள அந்த ரசங்கள் எல்லாம் சந்திரன் எடுத்து தரான் நமக்கு. இப்படிலாம் நிறைய விஷயங்கள் சொல்றது. நாம வேதம்னா என்னமோ சாதாரணமா மணி அடிக்கிறது கற்பூரம் காமிக்கிறது நினைச்சுட்டு இருக்கோம். நாம எடுத்திருக்கிற விஷயம் 0.1% கூட கிடையாது இன்னைக்கு நம்ம உலகத்துல இருக்கிறது. மிச்சதை என்ன பண்ணி வச்சிருக்கோம் நாம என்ன, அதுக்காக தான் வேதத்தை ரட்சிக்கணுங்கிறது. எங்களை மாதிரி உள்ளவா வெறுமனை படிச்சு வச்சிருக்கோம். அது எல்லாரும் அத்தியனம் பண்ணி வச்சிருக்கோம். அந்த டெக்ஸ்ட் அழியாம இருக்கணுங்கிறதுக்காக நான் படிச்ச அத்தனை வேதத்துக்கும் உங்களுக்கு வைதிகா நாங்க காரியம் பண்ணி வைக்கிறோம் பாருங்க. அதை எடுத்துட்டா நாங்க படிச்சத்துல 0.1% கூட நாங்க அங்க சொல்றது கிடையாது. மிச்சதெல்லாம் எங்களுக்கு அதுக்கு இப்ப நான்லாம் யாகம் பண்றதுனால எனக்கு அது பிரயோஜனம் உண்டு. சோம யாகங்கள்லாம் பண்றது அந்த யாகத்துல அதை உபயோகப்படுத்திப்போம். 3 வேதமுமே வரும் அதுல. சாதாரண லௌகிக காரியத்துல வேதத்துக்கு அவாவா என்ன வேதமோ அதை வச்சுன்னு தான் காரியம் பண்றது. இப்ப யஜுர்வேதம், ரிக்வேதம்,
சாமவேதம் அப்படின்னு சொல்கிறோமே, அப்படின்னா என்ன? வியாசர் பிரிச்சார். அது என்ன? இந்த எல்லாம் ஒரு தொகுப்பாக இருந்தது. யாகம் பண்ணுறது தான் இதோட முக்கியமான மந்திரங்கள். அப்படின்னா அந்த யாகத்தில் 3 ஸ்டெப்பாக இருக்குது மந்திரம். ஒன்று தேவதைகளை கூப்பிடுறது, இது ஒரு மந்திரம். வந்த தேவதைகளுக்கு அவிர்வாகம் கொடுக்கறது, இது ஒரு மந்திரம். வந்த தேவதைகளுக்கு தேங்க்ஸ் ஸ்தோத்திரம் பண்ணுறது. ஒரு ஃபங்க்ஷன்னா அப்படி தானே, ஒருத்தரை போய் இன்வைட் பண்ணுறோம், அவள் வந்தவுடனே அவளுக்கு ஒரு அவார்டு கொடுக்குறோம், கொடுத்த உடனே அவளுக்கு வந்து ஒரு தேங்க்ஸு சொல்கிறோம். இந்த 3 வகையாக அந்த ஃபங்க்ஷனை பிரிக்கிறோமோனோ, அது மாதிரி இது யாகத்திலேருந்து வந்தது தான். யாகம் 3 வகையாக பிரிக்கிறது. தேவதைகளை கூப்பிடுற மந்திரத்துக்கு ரிக்வேதம்னு பேர். தேவதைகளுக்கு ஹோமம் பண்ற மந்திரத்துக்கு யஜுர்வேதம்னு பேர். தேவதைகளுக்கு ஸ்தோத்திரம் பண்ற வேதத்துக்கு சாமவேதம்னு பேர். அந்த ருக்வேதத்தை சொல்றவருக்கு யாகத்துல ஹோதான்னு பேரு. ஹோதா அப்படின்னு எல்லாம் கேட்டு வச்சுக்கோங்க. பார்க்கறதே ஞாபகம் வரலாம், ஞாபகம் வந்தா தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஒன்று இருக்குங்கிற சப்தமாவது காதல விழட்டும். யாகம் பண்றவருக்கு அத்வரியுன்னு பேரு. தேவதைகளை கூப்பிடுறவருக்கு ஹோதான்னு பேரு. கூப்பிட்ட தேவதைகளுக்கு யாகம் பண்றவருக்கு அத்வரியுன்னு பேரு. வந்த தேவதைகளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி தேங்க்ஸ் சொல்றாரு பாருங்க, அவருக்கு உத்காத்தான்னு பேரு. இந்த 3 பேர்லயும் சேராதவன் யாகம் பண்றவன். இப்ப நான் யாகம் பண்றேன்னா என்னை தவிர 4 பேர் இருப்பா. முக்கியமா ஹெட்டா ஹோதா, அத்வர்யு, உத்காத்தா, பிரம்மான்னு இருப்பார். 4 பேர் இருப்பார். இந்த பிரம்மாங்கிறவருக்கு 3 வேதமும் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் யார் இவ எல்லாம் கரெக்டா சொல்றாளா அப்படின்னு பார்ப்ப. இவாளுக்கு கீழே ஒவ்வொரு டீம் இருக்கும். 4 பேர் இருப்பா. மொத்தம் 18 பேர் யாகத்தில் இருப்பா. ரித்விக்கள், அந்தர்வேதிகள்னு பேர். இவாளுக்கு மனனா பவித்திரமா இருக்கும். சோமயாகங்கள்னு பேர் அதுக்கு. சோமம், அக்னிஷ்டோமம், அத்தியக்னிஷ்டோமம். இந்த யாகம் பண்ணினாதான் தீட்சிதர்னு பெயர். தீட்சிதர்ங்கிறது ஒரு குடும்பத்து பெயர் இல்லை, ஒரு சபையில் கொடுக்குற பட்டம் கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கும் போட்டுக்க கூடாது. இந்த சோமயாகம்னு ஒரு யாகம் பண்ணினாதான் அவளுக்கு தீட்சிதர்னு பேர். இப்போ சிதம்பரத்தில் உள்ளவா, மன்னார்குடியில் உள்ளவா பூஜை பண்ணுறவாள்லாம் தீட்சிதர்னு தான் போட்டிருப்பா. காரணம், அவ பெரியவா யாரோ பண்ணியிருக்கா. இவ வாஜ்பாயின்னு நம்ம பிரதமர் இருந்தார் பத்தியில, வாஜபேயம்னு ஒரு யாகம். அந்த யாகம் பண்ணினவருக்கு வாஜபேயின்னு பெயர். வாஜபேயி அப்படிங்கிறது சம்ஸ்கிருத பெயர். அதை கொஞ்ச நாள் ஆன உடனே அவ அதை சர்நேமா யூஸ் பண்ணிக்கிறது. வாஜ்பாய், வாஜ்பாயும் கிடையாது, கேளும் கிடையாது, வாஜபேயின்னு அர்த்தம். அது அவர் பண்ணல, அவ பரம்பரையில யாரோ பண்ணியிருக்கா அந்த யாகம் பண்ணினவா. இப்போ அங்கேயே நீங்கள் நார்த் இந்தியெல்லாம் போனால் த்விவேதி, திரிவேதி, சதுர்வேதி அப்படிலாம் போட்டுப்பா. த்விவேதினா 2 வேதம் அத்தியனம் பண்ணவர்னு அர்த்தம். திரிவேதினா 3 வேதம் படித்தவர்னு அர்த்தம். சதுர்வேதினா 4 வேதம் படித்தவர்னு அர்த்தம். சாஸ்திரிகள்னா சாஸ்திரம் படித்தவான்னு அர்த்தம். கணபாடிகள்னா கணம் படித்தவான்னு அர்த்தம். தீட்சிதர்னா யாகம் பண்ணினவான்னு அர்த்தம். இப்போ இந்த தீட்சிதர் மட்டும்தான் ஓரளவு கௌரவமாக எல்லாரும் போட்டுக்கிறதுக்கு பயப்படுறா. இப்போ அதுலேயுமே அந்த ஹிந்தியில் ஒரு ஸ்டார் கூட, அதை பொம்மநாட்டி கூட தன் பேருக்கு முன்னாடி தீட்சிதர்னு வச்சுருந்தா. அது ஏதோ பரம்பரையில் யாரோ பண்ணியிருக்கா. ஆனால் யாகம் பண்ணினாதான். ஆனால் இப்போ பாக்கி நான் சொன்னதெல்லாம் சகஜமாக போட்டுக்கிறா. த்விவேதி, திருவேதி, சதுர்வேதி எல்லாரையும் சாஸ்திரிகள்னு சொல்கிறோம். கணபாடிகள்னு போட்டுக்க மாட்டான். கண அத்தியனம் பண்ணினவா மட்டும்தான் போட்டுக்கிறா. சோமயாகம் பண்ணுறவா தீட்சிதர்னு போட்டுக்கிறா. இந்த மன்னார்குடி சிதம்பரத்தில் உள்ள 2 சுவாமியை மட்டும் சோமயாகம் பண்ணினவா தான் தொடலாம் அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயத்தில் இருந்து பெரியவாள்லாம் யாகம் பண்ணினத்தினால அந்த பரம்பரையில் வரவா அந்த பேரை போட்டுக்கிறா. இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த 3 வேதத்தை அவர் பிரிச்சத்தினால, விநியஸ்தம் பண்ணத்தினால வியாசர்னு பேர். அதர்வண வேதம்ங்கிறது வேதம் 3ஆ 4ஆ? 4ன்னு பொதுவாக சொல்கிறமே தவிர
இன்னைக்கு நாம் உலகத்தில் எடுத்து பார்த்தோம்னா 3 வேதத்தை சார்ந்தவா தான் இருக்கா, 3 வேதத்தை அனுசரிக்கிறவா தான் இருக்கா. இதுக்கு ரிக்வேதத்தை அனுசரிக்கிறவா ஆஸ்வலாயனர்னு பேர், ஆஸ்வலாயன சூத்திரம்னு பேர். யஜுர்வேதத்துக்கு போதாயனர்னு இருக்கார், ஆபஸ்தம்பர்னு இருக்கார், சத்யாஷாடர்னு இருக்கார், இன்னும் 3-4 பேர் இருக்கா. அது மாதிரி சாமவேதத்துக்கும் இருக்கா. அதர்வண வேதத்துக்கு கிடையாது. அதர்வண வேதம் என்னத்தை சொல்ல வருதுன்னா, நிறைய ஆயுதங்கள் எப்படி தயார் பண்ணுறது, அதை எப்படி பிரயோகம் பண்ணுறது, மருந்துகள் எப்படி தயார் பண்ணுறது, ராஜாங்கம் எப்படி அமைக்கிறது, சத்ருக்களை எப்படி அட்டாக் பண்ணுறது. இப்போ இன்னைக்கு பில்லி சூனியம் ஏவல் கண்ணுக்கு தெரியாததை அப்படி சொல்கிறோம். ஒரு காலத்தில் கண்ணுக்கு தெரிஞ்ச ஆயுதத்தை வச்சுன்னு சண்டை போட்டுருந்தா நமக்கு முன்னாடி உள்ளவா, அதுக்கு முன்னாடி உள்ளவா கண்ணுக்கு தெரியாத ஆயுதத்தை வச்சுன்னு சண்டை போட்டிருந்தாங்கிறது புராணங்கள்ல இருக்கு. கண்ணுக்கு தெரியாம ஒரு ஆயுதம் உண்டான்னா இன்னைக்கு வந்துருத்த மிசைல்லாம் கண்ணுக்கு அதுவும் இன்னும் அட்வான்ஸா. இப்ப நம்ம நாலெட்ஜுக்காக சொல்ற இதுக்காக பேசலைன்னா, வென்சுலாவோட அதிபரை அட்டாக் பண்ணும்போது அமெரிக்கா யூஸ் பண்ண ஆயுதம் இது பெரிந்தும் நடைமுறைக்கு வராதது. இது பிறந்த லேசர், அது இது பிறந்த நடைமுறைக்கே அது வரலது. இது மாதிரி எல்லாம் மேல மேல போகும். இது எங்க போய் முடியும்னா அதர்வண வேதத்தில் தான் முடியும். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இதுல நாம சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இதை பத்தின ரிசர்ச்சை இப்ப இருக்கிற பிஎம் வந்த உடனேவே ஆரம்பிச்சுட்டாரு. 2014 இதுக்கு ஒரு செக்ஷனை ஏற்படுத்தி இதுலேருந்து எடுத்து இந்த கண்டென்ட்ல நிறைய ஆயுதங்களை தயார் பண்ண ஆரம்பிச்சிருது பாரத தேசம். நிறைய விஷயங்கள் அது சம்பந்தப்பட்ட வாழ்க்கெல்லாம் ஆலோசனை பண்ணி எங்களுக்கு என்ன பண்ண தெரியும்னா, அந்த மந்திரங்களை சொல்ல தெரியும், மந்திரார்த்தத்தை சொல்ல தெரியும். அந்த மந்திரார்த்தத்துக்கு என்ன சயின்டிஃபிக்கா வருங்கிறத அவ தான் யோசனை பண்ணணும். இது இன்னைக்கு தெரியாத முட்டாள் சொல்லுவான், மந்திரத்துல மாங்காய் காய்க்குமா அப்படின்னு. இந்த சாஸ்திரங்களோட ஒரு நுட்பத்தை சொல்றேன். சர் ராமன் ஒருத்தர் நோபல் பரிசு பெற்றார். இந்த பாரத தேசத்துல நோபல் பரிசு பெற்றவர் அவர் தான். நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் ஈஸியா குழந்தைகளுக்கும் புரியறதுக்காக சொல்லிட்டு போறேன். அவர் எதற்காக இந்த நோபல் பரிசை பெற்றார்னா, சூரியனோட வேவ்ஸ் 7 கலர் அப்படிங்கிறத அவர் பிரிச்சதுனால, பிளாக்ல ஆரம்பிச்சு ஒயிட்ல முடியறதோ, ஒயிட்ல ஆரம்பிச்சு பிளாக்ல முடியறதோ ஏதோ ஒன்று, ஆனா பிளாக் ஒயிட் தான் எண்டது அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சாருங்கிறதுக்காக. அவரை கேட்ட போது இதை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிற ஐடியா உங்களுக்கு வந்தது அப்படின்னு சொல்லும்போது, நம்ம இதிகாச புராணங்கள் எல்லாம் சூரியனுக்கு 7 குதிரைன்னு இருக்கு. சப்த துரங்க வாஹா பத்மாசனஹா பத்மகரஹா த்விபாகு பத்மத்யுதிஹி சப்த துரங்க வாஹா. 7 குதிரை பூட்டின தேர்ல வரான் சூரியன். ஏன் சொல்லுவானே 7ன்னு? அப்ப 7ன்னு ஏன் சொல்லியிருக்குங்கிறத யோசனை பண்றத 7 கலர் அவருக்கு ரிசர்ச்சில் கிடைச்சதுன்னு சொல்றார். இப்ப நான் 7 குதிரைன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதுல இன்னொரு விஷயம் அவர் கண்டுபிடிக்கல, இப்ப கண்டுபிடிச்சிருக்கா. அந்த லைட்ஸ் இருக்கு பாருங்க, இது ஸ்ட்ரைட்டா போகுமா வளைஞ்சு வளைஞ்சு போகுமா? அதெல்லாம் நீங்க படிச்சது. இப்ப மாறிடுத்தது, இப்ப வளைஞ்சும் போகுங்கிறது தான் லேட்டஸ்ட் கண்டுபிடிப்பு. இது வளைஞ்சு போகுங்கிறத நான் எப்படி சொல்றேன்? நான் படிக்கவே இல்லையே, என்னால் ருக்வேதத்தில் இருக்குது. அதை காமிக்கிறதுக்கு தான் குதிரையே. குதிரை இப்படிதான் போகும், இப்படியும் போகும், இப்படியும் போகும். அதோட கதியை பார்த்தெல்லாம் தெரியும். இப்ப அது மாதிரி போகும் அப்படின்னு பிசிக்ஸ்ல லேட்டஸ்டா கண்டுபிடிச்சிருக்கா. இது மாதிரி ஜப்பான்ல அதுக்கு இதெல்லாம் ஏதோ பரிசெல்லாம் கூட கொடுத்துருக்கா. நான் என்ன சொல்றேன்னா, நான் இங்கிலீஷ் படிக்கல, கதைக்காக இத்தனை விஷயத்தை நான் சேகரிச்சுக்கிறேன். கதை சொல்றதே நான் கலந்து சொல்லணுங்கிறதுக்காக இப்ப நினைக்கிறேன் கொஞ்சம் படிச்சிருக்கலாம். எனக்கு அது படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த ஐயோ படிக்கலையே வாய்ப்புக்காகன்னு இல்லை,
இப்போ இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க, இத்தனை பேருமே நீங்கள் 50 வயசுக்கு மேலே உள்ளவா தானே? அதுக்கு காரணம் நான் தான். ஏன்னா நான் 50 வயசுக்கு கீழே உள்ளவாளுக்கு புரியிற மாதிரி எனக்கு சொல்ல தெரியல. அந்த குழந்தைகளுக்கு புரியிற மாதிரி நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த விஷயத்த சொல்ல தெரிஞ்சதுன்னா குழந்தைகள் வருவா. அதுக்காக நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவேன். அப்பப்போ இப்போயாவது கற்றுக்கலாமான்னு கூட யோசனை பண்ணுவேன். கற்றுட்டு கொஞ்சம் குழந்தைகளுக்கு புரியிற மாதிரி பேசலாமா, அந்த குழந்தைகளை வரவழைக்கலாமா அப்படின்னு. நீங்கள்லாம் அதை பார்க்கணும். நிறைய விஷயங்களை சாதாரண வம்பான விஷயத்தை பொழுதுபோக்குறத காட்டிலும் இது மாதிரி அறிவு சார்ந்த விஷயத்தை பொழுதுபோக்கணும். நிறையா இந்த வேதங்களை பிரித்து அதர்வண வேதத்தை விட்டுட்டு மிச்சம் 3 வேதம் இதை பிரிச்சதுனால அவருக்கு வியாசர்னு பேர். இன்னொரு மெசேஜ் இதோடையே சொல்லிட்டு போகிறேன். நம்ம மாத்திர மேக்சிமம் உங்களுக்குலாம் இன்னைக்கு உள்ள குழந்தைகளுக்கு புரியாது, ஓரளவு வயசான வாழ்க்கை புரியும். அந்த காலத்துலலாம் வாத்தியார் சிரார்த்தத்துக்கு வரதே புரசலைன்னு ஒன்று எடுத்துன்னு ஒரு தெரியுமா? இன்னைக்கு கடையில் விற்கும். அது புரச இலை அப்படின்னு இந்த ஹோமம் பண்ணுறதுக்கு அதில் தான் பண்ணுவா. அந்த இலை எப்படி இருக்கும்னா 3 இலை இருக்கும். அதில் அந்த மரத்தில் பார்த்தேன்னா ஒரு காம்பில் 3 இலை இருக்கும். அது ஒரு இலையாக தான் இருந்தது. அதுக்கு கீழே உட்காந்து வியாசரை இதை விநியாசம் பண்ணும்போது தான் அது 3ஆக பிரிஞ்சுது. 3ஆக பிரிஞ்சதுனால ஒரு சைடு வலது சைடு இருக்கிறது ருக்வேதம், நடுப்பில் உள்ளது யஜுர்வேதம், இந்த சைடு இருக்கிறது சாமவேதம்ங்கிறதுனால நடுப்பில் உள்ள இலையால தான் ஹோமம் பண்ணணும். இன்னைக்கு வாத்தியார் கொண்டு வருது, ஒரு காலத்தில் அப்படி தான் கொண்டு வருவா. அப்போ இலை கிடைச்சா போகிறோம்னு இருக்கு, இப்போ அப்படி ஆயிடுது. ஒரு காலத்தில் மத்தியமான இலையை தான் கொண்டு வருவா. ரெண்டாவது, பிரம்மச்சாரிகளுக்கு உபநயனத்தும் போதும் இந்த புரச சமித்த அப்படி கையில் வச்சுப்பா, எப்போதுமே வச்சுக்கணும்வா. இது எதுக்குன்னா இது மெமரி பவரை விருத்தி பண்ணும். இவர் பிரித்த போது இவர் சொன்ன விஷயத்தை அந்த மரம் கிரகிச்சுருக்கு அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்றது. அதனால ஆரம்பிக்கும் போதே யஜுர்வேதம் இஷேத்தோர் ஜேத்வா வாயவஸ்தேவோ சவிதா, இது இந்த புரசங்கிளையை கொண்டு வரத்துக்குள்ள மந்திரம். இது இப்படி ஆரம்பிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேதத்தை விநியஸ்தம் பண்ணினா இந்த வேதத்தில் உள்ள விஷயங்கள் வேத அத்தியனம் பண்ணாதவாளுக்கும் புரியணுங்கிறதுக்காக ஸ்திரீ சூத்ர த்விஜபந்தூனாம் திரையின ஸ்ருதி கோச்சராக இது பாரதமாக்கியாத்தம்னு பாரதம் அப்படிங்கிற 5வது வேதத்தை பண்ணினார், பிரம்மசூத்திரம் பண்ணினார், பாகவத புராணம் பண்ணினார். இதெல்லாம் வியாசரோட மகிமைகள். இத்தனை பண்ணியிருக்கார் அவர். வியாசர் நிறைய பண்ணியிருக்கார். புராணங்களை தொகுத்ததெல்லாம் வியாசர் தான். இவருக்கு ஜெய்மினி, சுமந்து, பைலர், வைசம்பாயனர் அப்படின்னு 4 சிஷ்யா. இதுலேயே யஜுர்வேதத்தில் ஒரு சின்ன பிரிவு உண்டு. கிருஷ்ண யஜுர்வேதம், சுக்ல யஜுர்வேதம்னு 2ஆ பிரியும். அது ஏன்னா அது யாஜ்ஞவல்கியருக்கும் அவர் குருவுக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்துடுத்து. நான் சொல்லி கொடுத்ததை நீ கொடுத்துருன்ட்டார் என்கிட்ட அவர். நீ எப்போ எனக்கு என் சொன்னதை நீ கேட்கலையோ என் சிஷ்யனாக இருக்கக்கூடாதுன்ட்டார். யாஜ்ஞவல்கியர் அவர் சொல்லி கொடுத்த வேதத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு சூரியன்டேந்து கிரகிச்சின்ற வேதம் தான் சுக்ல யஜுர்வேதம். இதே யஜுர்வேதம் தான். அது ஒரு பிரிவு. இதெல்லாம் வியாசர் பண்றது. மகாபாரதத்தை வியாசர் பண்ணினார் அப்படின்னு சொன்னேன். இந்த மகாபாரதத்தை வியாசரானவர் பண்ணினாலும் இதை சொன்னது யாருன்னா வைசம்பாயனர். கேட்டவன் யார் அப்படின்னு சொன்னா ஜனமேஜயன்கிற பஞ்சபாண்டவர்களுடைய கொல்லு பேரனவன். இதுக்கு கொஞ்சம் பாரத கதையை சொன்னாதான் புரியும். அது பாரதம் தான் சொல்றேன். பாரதத்தோட பின்பக்கத்து கதையை சொன்னா புரியும். அது பாகவதம் அப்படிதான் ஆரம்பிக்கிறது. பஞ்சபாண்டவர்கள் கௌரவர்கள் சண்டை நடந்தது பாருங்க. இந்த சண்டையில மிஞ்சினது யார் அப்படின்னா திருதராஷ்டிரன் சைடு. அஸ்வத்தாமா, கிருபர், கிருத்தவர்மான்னு ஒரு ராஜா. இந்த 3 பேர் தான் உயிரோடு இருந்தது.
திருதராஷ்டிரன் அவன் சண்டைக்கே வரல. அதனால சண்டை போட்டு மிஞ்சினவா இவா 3 பேர் தான். இவர்கள் பக்கம் கௌரவர்கள் பாண்டவர்கள் பக்கம் யாருன்னா 7 பேர் தான் மொத்தம் மிச்சமே. பஞ்சபாண்டவா 5 பேரு, பகவான் சாத்தியகின்னு ஒரு சேனாதிபதி. பலராமர்லாம் இந்த சண்டைக்கு வரல. நான் சண்டையில கலந்துண்டவாள்ல மிஞ்சினவாளை சொன்னேன். மொத்தம் 10 பேர் தான். மகாபாரத யுத்தத்துல உயிரோட இருந்தவா மொத்தம் 10 பேர். ஒரு அக்ஷஹௌணி அப்படின்னு சொன்னா லட்சக்கணக்கான கணக்கு. அதுக்கு 26,000 தேர், 26,000 யானை, 1,60,60,000 சொச்சம் வீரர்கள், 70,000 சொச்சம், அதை நாளைக்கு கரெக்டா சொல்றேன், அது குதிரை, இவைகள்லாம் சேர்ந்தது ஒரு அக்ஷஹூணிங்கிறது. இது மாதிரி 18 அக்ஷஹூணி இந்த மகாபாரதத்தில் சம்பந்தப்பட்டிருக்கு. சண்டையில 18 அக்ஷஹூணி எல்லாம் போயிடுது. அத்தனை பேர் செத்து போயிட்டான். இப்ப நான் சொன்ன 10 பேர். அதனாலதான் இன்னைக்கு குருக்ஷேத்திரத்தில் டெவலப்பே ஆகியிருக்காது. அந்த ஊர் பார்த்தேன்னா தெரியும். தீர்த்தங்கள் இருக்கும், தர்மசாலை மட்டும்தான் இருக்கும். ஏன்னா முழுக்க முழுக்க எலும்புகள் தான் கீழே தோண்ட தோண்ட. அத்தனை பேர் செத்து மடிஞ்ச இடம் அது குருக்ஷேத்திரம்ங்கிறது. அதனால அங்க பெருசா வீடு கட்டின்னு போக மாட்டான். இப்ப எல்லா இடத்துலையும் கட்டுறான், அது வேற விஷயம். ஒரு காலத்துல வீடு கட்டும் போது ஜாக்கிரதையா கட்டுவா. ஸ்மசானத்துக்கு பக்கம்லாம் போக மாட்டா, சுடுகாடு பக்கங்கள்லாம் போக மாட்டா, வீடு கட்ட மாட்டா. குருக்ஷேத்திரத்துல அத்தனை பேர் மடிஞ்சு போயிருக்கா. இதுல 10 பேர் தான் மிச்சம். இவா பக்கத்துல 7 பேர்ல அபிமன்யுவோட பத்னியான உத்தரகுமாரி கர்ப்பத்துல உள்ள அந்த குழந்தைய பகவான் காப்பாத்தினான். அஸ்வத்தாமா மிஞ்சின அஸ்வத்தாமா ஒரு அஸ்திரத்தை போட்டுட்டான். அது போய் கர்ப்பத்துக்குள்ள எரிச்சுது. அது பகவான் காப்பாத்தினார். பிறந்தவனுக்கு பரீட்சித்துன்னு பேரு. அவனுக்கு ராஜாவா பண்ணுன்னு சொல்லிட்டு பஞ்சபாண்டவா கிளம்பி போயிட்டா. அவன் ராஜாவான உடனே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா. அவனோட மாமா பொண்ண இராவதின்னு பேர் அவளுக்கு. உத்தரகுமாரனோட புத்திரியவ உத்தரகுமாரி. உத்தரகுமாரன்னு விராட்ட ராஜாவுக்கு 2 குழந்தை. அந்த உத்தரகுமாரியை தான் அபிமன்யு தன் மாட்டு பொண்ணா பண்ணிண்டான். அந்த உத்தரகுமாரியோட அண்ணா உத்தரகுமாரன் ஒருத்தன், அவனுக்கு ஒரு பெண் இருந்தது. அந்த பெண்ணை இந்த பரீட்சத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா. மாமா பொண்ணு அத்தை பொண்ணெல்லாம் அந்த காலத்துல கல்யாணம் இன்னி பிறந்த நம்ம தேசத்தில் உள்ள பழக்கம் தானே அது. இப்ப வேண்டாங்கிறா. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு பாருங்க, வெளி பொண்ணே வேண்டாம்பா. சண்டையோ கண்டையோ எங்களுக்குள்ள பாத்துக்கிறோம், அந்த லெவலுக்கு கொண்டு விட்டுட்டாப்ப. சிரிச்சு போறது. ஏண்டாப்பா, நமக்கு சொந்தத்தில் பண்ணினா கூட வார்த்தை நிற்காது. சண்டை கண்டை போட்டால் அடுத்த நிமிஷத்தில் ஒரு மணி நேரத்தில் பேச ஆரம்பிச்சிருவாவா. ஏன்னா அந்த உறவு விட்டு போகிற உறவு இல்லையே. நான் என்ன பண்ண தெரியாமல் சொல்லிட்டேன் விட்டுருங்கோன்றுவா. நான் ஏதோ தெரியாமல் சொன்னேன் போன்னு இவா சொல்லிடுவா. அது பெரிய மனஸ்தாபமாக ஆகாது. இன்னைக்கு பார்த்தேன்னா ஒன்றும் இல்லாத விஷயம் பெரிய மனஸ்தாபமாக ஆயிடுறது. பண்ணணும்னே பண்ணுறாவா. ஏன்னா ஒட்டுதலே கிடையாது, ஒட்டுறதுக்கு ஒரு விஷயமுமே கிடையாதுங்க. அதனால தான் பந்துஷீல லக்ஷண சம்பன்னாம் அரோகாம் உபயச்சேதா பந்துஷீல லக்ஷண சம்பன்ன ஸ்ருதவான் அரோக இதிவர சம்பத். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன தகுதி அப்படின்னு சொல்லும் போது ஆபஸ்தம்பர் உறவுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற. இன்னைக்கு டாக்டர் சொல்லுவார் உறவுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்காதீங்கன்னு. இவன் சொன்னதை கேட்டோம்னா ஒரு ஜென்ரேஷன் அழிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு அறிவு வரும். என்ன தேய்ச்சிக்காதேன்னா இன்னைக்கு என்ன தேய்ச்சிக்கணுங்கிறான். பாலை குடிக்காதேன்னா, சாதம் சாப்பிடாதேங்கிறாப்ப. இப்போ சாதத்தை சாப்பிடாதே, அதில் தான் சர்க்கரை இருக்குன்னு. அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துலேயுமே நீங்கள் சாப்பிட்ற எல்லாத்துலேயுமே கார்போஹைட்ரேட் நிறையா தான் இருக்குது. நீங்கள் என்ன வெறும் வெஜிடபிளாக சாப்பிட்றேன்? வெஜிடபிள்னு எடுத்தனாலே உருளைக்கிழங்குலேயே அவ்வளோ இருக்குது. நீங்கள் என்ன அளவு சாப்பிட்றேங்கிறத பொறுத்து இருக்குது. அதையும் தாண்டி அந்தந்த பிரதேசத்தில் உள்ளவாளுடைய உடம்பு வாக்குக்கு செட்டான உணவு தான் சாப்பிடணும். நம்மளோட ஜீன்லாம் அரிசி சாப்பிட்டு தான் நமக்கு பழக்கம். கிராமங்கள்ல இருந்து
கார்த்தாலையும் சாதம் தான் சாப்பிடுவோம், ராத்திரி ஒரு சாதம் வச்சு ஒரு வெத்த குழம்பு பண்ணுவா. இந்த பலகாரம் யாராவது வயசான வாழ்க்கை தான் பலகாரங்கள்லாம், தோசை இட்லிலாம் இவ்வளோ சகஜமாலாம் கிடைக்காது, பண்ண மாட்டா. ஏன்னா கல்லூரில் அரைச்சி பண்ணணும், அது சிரமம். அது இது மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ தோசையே வாத்து ஃப்ரிட்ஜில் வச்சுன்னு சாப்பிட்ற மத்தியில் அது மாதிரி பண்ண முடியாது. ஒரு காலத்தில் மாவு வச்சுருந்தா அப்போ தோசையே வாத்து வச்சுக்கிறா. அது மாதிரிலாம் அந்த காலத்தில் பண்ண முடியாது. எனக்கே தெரியும், அது ஒரு நாள் 2 நாளைக்கு மேலே வச்சுருந்தா புளிச்சு போயிடும். தினப்படி ஒரு அரைப்படி போட்டு அரைப்பா. அதனாலேயே உதாரணம் சொல்கிறேன், எங்கள் தாத்தா தினப்படி பலகாரம் பண்ணுவார். எங்கள் அம்மா சொல்லுவா 5:30 மணிக்கு எங்கள் தாத்தா பலகாரம் பண்ணுவார். தாத்தா சாப்பிட்ற சமயத்துக்கு அங்கே வரக்கூடாதும்ப எங்களை. ஏன்னா நாங்கள் நிறையா பேரன்கள், 23 பேர். வயசு ரொம்ப கஷ்டம். உனக்கு குடும்ப கஷ்டம்னா பணத்தில் இல்லை, 23 பேருக்கும் அரைக்க முடியுமா கல்லூரில்? எங்களுக்கு தோசை வேணும்னா என்ன பண்ணுவோம், தாத்தாவோட வந்து பக்கத்தில் உட்காந்துருவோம், முறைச்சுட்டே கொண்டு போடுவா தோசையை. இதெல்லாம் ஒரு காலம். அது இப்பெல்லாம் சீன்றதுக்கு ஆள் கிடையாது. அப்போ இல்லாமையினால இல்லை, வேலை செய்யறதுக்கு அவ்வளோ வேலை வீட்டில். சாப்பாடெல்லாம் நிறையா இருக்கும், சாதம் சாப்பிட்டு தான் நமக்கு பழக்கம். நம்மளுடைய உடம்பு வாகு அப்படிங்கிறது அது மாதிரி உள்ளது தான். பந்துக்களுக்குள்ள பண்ணணும்னு சொல்லும் போது ரிஷிகளே ஃபர்ஸ்ட் சர்க்கிளை தவிர்க்கணுங்கிறா. சகோதரியோட பையனை பண்ணிக்கிறது பண்ணக்கூடாதுங்கிறாவ. ஆனால் நம்மளோடத்துல அப்படி நாம் பண்ணிக்கிறது இல்லை. அதை ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கொஞ்சம் அடுத்த லேயர் எடுக்கிற ரிஷிகள், நாம் நம்ம சகோதரியோட பொண்ணை நாம் கல்யாணம் பண்ணிக்கூடாது, இதுதான் விஷயம். ஆனால் அதையும் பண்ணிட்டு இருக்கிறவா உண்டு. அடுத்த லேயருக்குள்ளே போகலாம், மாமா பொண்ணு அத்தை பொண்ணெல்லாம் போகலாம், அப்படி பண்ணிக்கலாம்னு சாஸ்திரம் விதிக்கிறது. அப்படிதான் இவ பண்ணிண்டா. பகவானுக்கு எல்லாமே அப்படிதான், இவ எல்லாருமே அப்படிதான் உறவு. இப்பயே கொஞ்சம் வயசான காலத்தில் உள்ள உறவை கேட்டேன்னா, இவா யாருன்னா எனக்கு அத்தை பொண்ணு, இவர் மாமா பொண்ணு, இவா சொல்றதை கேட்டால் நமக்கு தலை சுத்தும். ஒருத்தருக்குள்ள இன்னும் சொல்லட்டுமா ஒன்றும், இந்த முறுக்கு வைக்கிறமோ பருப்பு தேங்காய் வைப்பாளோன்னு, அதை அடுத்த இதையும் சொல்லிட்டு போகிறேன், எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது. முந்திரி பருப்பு தேங்காய் வை, பாதாம் பருப்பு அதெல்லாம் வைக்கக்கூடாது. பருப்பு தேங்காய் வச்சா தேங்கோழல் பருப்பு தேங்காய் தான் வைக்கணும் கல்யாணத்துக்கு. மற்றதுக்கு வேணா எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னால் அது சுற்றி சுற்றி வரும் இந்த தேங்கோழல்ங்கிறது. அது மாதிரி இந்த உறவுகள் சுற்றி சுற்றி வரணுங்கிறதுக்காக ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சுற்றி சுற்றி வரணும். முறுக்கு சுற்றுறதே அப்படி தான், அது வேண்டின்னு தான் சுற்றுவா. எனக்கு தெரியும், சுற்றி சுற்றி கல்யாணத்துக்கு சுற்றும் போது 5 முறுக்கு 10 முறுக்கு 7 சுத்து 5 சுத்துலாம் சொல்லுவா பாருங்க. இப்படி உறவுக்குள்ளே எல்லாரும் சுற்றி சுற்றி வரணும், ஒருத்தருக்குத்தர் உறவுக்குள்ளேயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அது மாதிரி கல்யாணம் பண்ணிண்டான் பரீட்சித் சக்கரவர்த்தி. அவனுக்கு 4 குழந்தைகள் பிறந்தது, ஜனமேஜயன் முதலிய 4 குழந்தைகள். இதில் பரீட்சித் சக்கரவர்த்தி 32 வயசில் ஒரு சாபத்தை அடைஞ்சான். பசிதாக மிகுதியினால சமீகர்னு ஒரு ரிஷியினுடைய கழுத்தில் செத்த பாம்பை போட்டதுனால அவரோட மகன் ஸ்ருங்கின்னு பேர், அவன் ஒரு சாபத்தை கொடுத்தான். பாம்புக்கெல்லாம், பாம்பு வகையில் கொடும் விஷத்தோட கூடின பாம்புக்கு தட்சகன்னு பேர், காளியன் தட்சகன். இது கொடும் விஷத்தோட உள்ளது. பொதுவாக நாகர்கள் பல வகைகள், எல்லாத்துக்கும் விஷம் கிடையாது. இந்த நாகர்கள் 7 பிரிவுக்குள்ள வராவா. அதெல்லாம் பாரதம் எல்லாமே சொல்றது. நான் அது ஞாபகம் வரதுனால அதை சொல்லிட்டு போக வேண்டியிருக்கு. பின்னாடி ஒரு அத்தியாயத்தில் நாகர்களை பத்தினியே வர்ணனை வருது. ஆதிசேஷன், அனந்தன், வாசுகி, தட்சகன், கார்கோடகன், காளியன், ஐராவதம் அல்லது திருதராஷ்டிரன், இந்த 7 நாகர்கள் பிரதானம். ஒரு காலத்தில் நம்ம கிராமத்து வீடுகளில் சுவாமி அலமாரிக்கு பக்கத்தில் பாம்பு படம் வரைஞ்சிருப்பா, யாரா பார்த்துருக்கா? ஷஷ்டி விரதம் இருக்கிறவா, சுக்ல ஷஷ்டி விரதம் சுக்ல ஷஷ்டி விரதம்னு ஒன்று இருக்கு, ரொம்ப விசேஷமானது. அது விரதம் இருப்பா அந்த காலத்துலலாம். சுக்ல ஷஷ்டிக்கு விரதம் இருப்பா. சுக்லன்னா வளர் பெற வரக்கூடிய ஷஷ்டி, தேய் பிறையில் வர. பொதுவாக விரதங்கள் முழுக்கையே வளர் பிறைக்கு தான், தேய் பிறைக்கு கிடையாது. அதனால ஏகாதசியே தேய் பிறைக்கு கிடையாது.
சாஸ்திர ரீதியாக வளர்பிறைக்கு மட்டும்தான். ஆனால் நமக்கு அனுஷ்டானத்தில் 15 நாளைக்கு ஒரு தடவை ஃபாஸ்டிங்னு அதுக்காக எடுத்துக்கிறோம். நாம் ஒரிஜினலாக எடுத்துட்டா சுக்லபட்சத்தில் வர திதிகளுக்கு தான் விரதங்களே. அப்படி வரும்போது ஷஷ்டி விரதத்தில் சப்த நாகர்களை வரைஞ்சிருப்பா செவத்தில். நம்ம பெரியவாள்லாம் நம்ம மாத்திரம் எங்காத்துல எல்லாம் கூட செவத்தில் இருக்கும், அது பூஜை பண்ணுவா. அந்த சப்த நாகர்களில் காளியன், இந்த சில பாம்புகள் விஷம் உண்டு. தட்சகன் மகா விஷம் உள்ளவன், அவனை கடிக்கணும்னு சபிக்க சொல்ல அவன் கடிச்சு பரீட்சித்து இறந்து சரீரத்தை விட்டான்னு சரித்திரம். இந்த ஜனமேஜயன் அப்ப சின்ன குழந்தை. இவன் ஒரு காலகட்டத்துக்கு வரும்போது தன் அப்பா எப்படி இறந்தார் அப்படிங்கிறத கேட்கிறான். ஜனமேஜயன் என்ன எப்படி மகாபாரதம் கேட்க வந்தான்ங்கிறதுக்காக இந்த கதையை சொல்லின்னு வரேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜனமேஜயன் எப்படி மகாபாரதம் கேட்டான் அப்படிங்கிறதுக்காக. தன் அப்பா எப்படி காலமானார்னா தட்சகன் கடிச்சு காலமானார்னா, தட்சகன் ஏன் கடிச்சான்னா அந்த ரிஷி சபிச்சான், ரிஷிகுமாரன். ரிஷிகுமாரன் என்ன சபிச்சான்? தட்சகா சப்தமே ஹனி தம்ஷ்ட குலாங்காரா. அந்த கொடும் விஷத்தோட கூடின அந்த தட்சகன்கிற பாம்பானது உன்னை கடிக்க கடவது அப்படின்னு தான் அவன் சபிச்சது. கடிச்சு நீ செத்து போன்னு அவன் சொல்லலை. ஏன்னா பாம்பு கடிச்சா எல்லாரும் செத்து போவான்னு அர்த்தம் கிடையாது. பாம்பு கடிச்சு ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ள புழைக்க வைக்க முடியும். ஒரு காலத்துல பிராச்சீனமா நம்ம காடுகள்ல கிராமங்கள்ல எல்லாம் இருந்ததுனால அந்த அந்த டெக்னிக்கல் வைத்திய முறைகள் நம்ம கிட்ட இருந்தது. ஆங்கிலேயர்கள் எல்லாத்தையும் சிதைக்கும் போது இதையும் சிதைச்சுட்டு, இப்ப நான் என்ன சொல்றேன்னா ஆங்கிலேய வைத்தியத்தை ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்லல, இதை அழிச்சுட்டு தான் அவன் மேல். அதனாலதான் தரம்பால்னு ஒருத்தர் பியூட்டிஃபுல் ட்ரீ அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். நம்ம ஹிந்து மதம் எப்படி இருந்தது, பாரதம் எப்படி இருந்தது, ஆங்கிலேயர் வரத்துக்கு முன்னாடி இங்கே எத்தனை ஸ்கூல் இருந்ததுன்னு பை ரெக்கார்டோட. அந்த அந்த புஸ்தகத்துக்கு பேர் பியூட்டிஃபுல் ட்ரீ, தமிழில் இருக்க அழகிய மரம்னு. ஒரு மரத்தை பிடுங்கி அதோட வேற அனலைஸ் பண்ணிவிட்டு திருப்பி மரத்தை நடுறதுக்கு பதிலாக பிடுங்கி போட்டுட்டு போயிட்டான். நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்திலேருந்து தான் அவன் கத்துண்டது. எதை ரிஜெக்ட் பண்ணணும், எதை கொண்டு திணிக்கணும்னு அவன் தீர்மானம் பண்ணினான். நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் எப்படின்னா, உனக்கு என்ன சாய்ஸுங்கிறது நீ தீர்மானம் பண்ணலாம், என்ன வேணாலும் படிக்கலாம். இந்த மாதிரி படிப்பு கிடையாது, செலவு கிடையாது. இப்ப செலவு, காலேஜ் படிப்பு இத்தனையும் தாண்டி இப்ப ஒரு 10 நாளா ஒரு சில ஆர்டிகளை நான் பார்த்துன்னு வரது ஏஐ அப்படின்னு வந்திருக்கு பத்தியில. இப்ப இதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் படிச்ச 40 வயசுக்கு மேல உள்ளவாள்லாம் இனிமேல் ஆத்துல உட்காந்துக்க வேண்டியதான். இப்ப ஏஐ அப்டேட் பண்ணிண்டாதான் அந்த கம்ப்யூட்டர் ஐடி ஃபீல்டில் இருக்க முடியும்னு இருக்கு. இது மாதிரி எல்லாம் ஒரு நித்தியகண்டம் பூர்ணாயுசுன்னு சொல்லுவா. அது மாதிரி ஒரு வாழ்க்கை. நம்ம படிப்புகள் அப்படி கிடையாது. படிச்சா அவனுக்கு அந்த வேலை எப்போதுமே உண்டு. அது மாதிரி ஒரு சிஸ்டம். அது சுயசார்பு முறை வேற, சுதந்திரமா வேற இருக்கலாம். அந்த படிப்பை கெடுத்தவன் ஆங்கிலேயர், அதுக்காக சொல்ல வர. அந்த படிப்பை நாசம் பண்ணினவன். பாம்பு கடிக்கு மருந்து உண்டு, மந்திரம் உண்டு. இன்னும் ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேன், நான் பார்த்த லெவல்ல சொல்றேன். பாம்பு கடிச்சா வாழை மரத்தை வெட்டி அதோட இதெல்லாம் பட்டையெல்லாம் இது பண்ணிட்டு அதுல படுக்க வச்சிருவா. படுக்க வச்சுட்டு வாழை மரத்தோட அடிபாகத்தை எடுத்து வெட்டி நன்னா புழிஞ்சா ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் தண்ணி வரும். அந்த தண்ணியை குடிக்க கொடுத்துருவா. ஏன்னா இந்த பாம்பு கடிச்சா நம்ம உடம்புல என்ன ஆகும்னா ரத்தம் கிளாட் ஆயிடும். இது அதை கிளாட் ஆக விடாது. என்ன விஷமா இருந்தாலும் அது கிளாட் ஆக விடாது ரத்தத்தை அப்படிங்கிறது. இது மாதிரிலாம் 1000 விஷயம் இருக்கு. நான் ஒண்ணு அதுதான் பண்ணணும்னு சொல்லல. இது மாதிரிலாம் சின்ன சகஜமா இருந்தது. இல்லைன்னா இப்ப நான் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணுவேன், நம்ம ஆத்துக்குள்ள சின்ன ஒரு பூச்சி வந்துருச்சுன்னா குழந்தையெல்லாம் பதறது.
இத்தனைக்கும் வலையெல்லாம் கொசு வலையிலேருந்து எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கோம். 14 வருஷம் காட்டில் இருந்தான் ராமன். 13 வருஷம் காட்டில் இருந்தா பஞ்சபாண்டவா. காட்டில் என்ன உங்களுக்கு உங்கள் இஷ்டப்படியா இருக்க முடியும்? எத்தனை வகையான விஷ ஜந்துக்கள், எத்தனை வகையான மிருகங்கள், இத்தனையும் அவ எப்படி சமாளிச்சிருக்க முடியும்? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. நீங்க அத்தனை வாழ்வியல் முறை தெரிஞ்சாதான் சமாளிச்சிருக்க முடியும், இல்லைன்னா சமாளிச்சிருக்க முடியாது. சகஜமா தெரியணும். அதை இழந்துட்டோம். அதுக்காக சொல்ல வர, திருப்பி ஒரு காலத்துக்கு தேவைப்படும். இந்த பாம்பு கடிச்சா சாகணும்னு அவர் சபிக்கல, பாம்பு கடிக்க கடவுதுன்னு தான் சபிச்சார். அப்புறம் ஏன் எங்க அப்பா செத்தார்? இதுல இன்னொரு கிளை கதை வேற உண்டு. இந்த தட்சகன் கடி மகாபாரதத்திலேயே இருக்கு. தட்சகன் கடிக்க வரான், பிராமண வேஷம் போட்டுண்டு தட்சகன் கடிக்க வரான். இந்த ஜனமேஜயன் பரீட்சித்தோட மந்திரிகள் என்ன பண்ணா, இவன் கிளம்பி காட்டுக்கு போனாலும் ஜனங்களுக்கு ஒரு கால் ஃபார் பண்ண டிக்ளர் தண்டோரா போட்டு ஒரு விஷயம் சொன்னான். என்ன சொன்னார்கள்னா, இந்த பாம்பு கடியிலேருந்து இந்த ராஜாவை புழைக்க வச்சா சரி பாதி ராஜ்யம் தரேன், இல்லை ஒரு சன்மானம் தரேன் அப்படின்னு. காஷ்யப கோத்திரத்தில் பிறந்த ஒரு பிராமணன், நேர் கஷ்யபர் இல்லை, அவன் காஷ்யப கோத்திரத்தில் பிறந்த பிராமணன். அவன் வந்தான். அவன் இவரை ராஜாவை மந்திரிச்சு புழைக்க வைக்கிறதுக்காக வந்தான். மந்திரமும் உண்டுன்னு நம்பத்தில, அதுக்கு மந்திரமும் உண்டுங்கிறதுக்கு ஒரு பிரமாணமும் சொல்கிறேன். இப்போ எங்கள் ஊர் செங்காலிபுரம், தஞ்சாவூர் ஜில்லாவில், அதை சுற்றி கொடவாசல், நன்னிலம் இப்படி இருக்கும். பக்கத்தில் பனங்குடின்னு ஒரு கிராமம். அந்த பனங்குடிங்கிற கிராமத்தில் ஒரு 25 வருஷம் முன்னாடி பரியந்தம், இப்போ இருக்காளா தெரியல, அது பரியந்தம் கூட பாம்பு கடிக்கு மந்திரிக்கிறவா உண்டு. எப்படி இருப்பான்னா, நான் பார்த்துருக்கேன். இந்த விவசாய காலத்தில் தான் பாம்பு கடி ஜாஸ்தியாக இருக்கும். தண்ணி வந்து வயலில் விவசாயம் பண்ணுறது. அந்த காலம் முழுக்க அவள் நித்தியப்படி மடியாக இருப்பாள். ஏன்னா எப்போ வேணாலும் தூக்கின்னு வருவா பாம்பு கடிச்சவாளை வண்டியில் போட்டுங்கிறதுக்காக. ஸ்நானம் கார்த்தால பண்ணினா மத்தியானம் பாயில் படுக்க மாட்டா, ராத்திரி படுக்கையில் படுக்க மாட்டா, ராத்திரி 2 மணிக்கு தூக்கின்னு வருவா. அப்படிங்கிறதுக்காக 1 ரூபா மந்திரிச்சத்துக்கு பணம் வாங்க மாட்டா. இதான் அடிப்படை. 1 ரூபா வாங்க மாட்டா. நீங்க என்னவா கொடுத்தாலும் வாங்க மாட்டாவா. எத்தனை பேர் வந்தாலும் மந்திரிப்பா, புழைச்சு வருவா. அப்படி ஒரு வீரியமான மந்திரங்கள் இருக்கு. காருட மந்திரம்னு இருக்கு, நீலகண்ட மந்திரம்னு இருக்கு. ஏன் இந்த ருத்ரன் சொல்றமே, இப்ப ருத்ர மகாருத்ரம் நடக்க போறது, அதுல பிரதம அணுவாக்கத்துல அத்யவோச்சததி வக்தா பிரதமோ தெய்வியோபிஷக் அஹீகிஷ்ச சர்வா அஞ்சம்பயன் சர்வாஷ்சயாத்து தான்யா அப்படின்னு ஒரு மந்திரம். இந்த மந்திரம் விஷத்தை போக்குற மந்திரம். அஹிஹின்னா விஷம். அஹி முதலிய விஷ ஜந்துக்களால பாதிக்கப்பட்டிருந்தாலும் அது அத்தனையும் தீர்த்து வைக்கக்கூடிய பிரதமோபிஷக், முதல் வைத்தியன், முதல் டாக்டர் அப்படின்னு. எங்க தாத்தா அனந்தராம தீட்சிதர், அவரோட தாத்தா முத்தண்ணாவாள்னு பேர். இன்னைக்கு சமாதி இருக்கு சேங்காலிபுரத்தில். அவருக்கு தம்பி சின்ன முத்தண்ணான்னு பேர். கஞ்சனூர்னு இன்னைக்கு சொல்லுவோம் ஒரு க்ஷேத்திரம், மாயரம் பக்கத்தில் இருக்கு. கம்சபுரம்னு அதுக்கு பெயர். அது அங்கே உத்தரவாகினியா காவேரி போகும், வடக்கு திசையா போகும். வடக்கு திசையா நதிகள் எங்கே போகிறதோ அங்கே ஸ்நானம் பண்ணினா கோடி புண்ணியம் அந்த நதிகளில் ஸ்நானம். அதனால தான் காசியில் போய் ஸ்நானம் பண்ணுறோம். கங்கை எல்லா இடத்துலையும் தானே இருக்குது. காசியில் போய் ஏன் ஸ்நானம் பண்ணுறோம்னா, காசியில் வடக்கு வழியாக பாயும் அந்த கங்கையானது, வடக்க நோக்கி பாயும். அது அந்த கம்சபுரத்தில் காவேரி அது மாதிரி உத்தரவாகினியா இருக்கு. அந்த இடத்துல எங்கள் தாத்தாவோட பாட்டியோட ஊர், தன்னோட மாமனார் ஊர். இவர் கிளம்பி வர வழியில் இவரை பாம்பு கடிச்சிடுது, வயல் வழியாக நடந்து வரது. வந்த உடனே இது மாதிரி பாம்பு கடிச்சிடுத்து அப்படின்னு சொன்ன உடனே, என்ன நம்ம கூட வைத்தியர்கிட்ட போகலாம்னா, இல்லை பேசாமல் இருந்தார். ஸ்நானம் பண்ணினார், விபூதி இட்டுண்டார், தீர்த்தத்தை எடுத்துட்டார். அக்னி மகாலிங்கம்னு பகவானுடைய சந்நிதி, அதில் வந்து உட்கார்ந்துட்டார். கையில் அப்படி உத்தரணி ஆச்சமனத்துக்கு எடுத்துப்போம். மத்தையில
இப்படி கையில் எடுத்துட்டு அந்த ஜலம் கீழே விழாதபடிக்கு 108 தடவை அத்தியவோச்சதி வக்தா பிரதமோ தெய்வியோ பிஷக் அஹீகிஷ்ட சர்வா அஞ்சம்பயன் சர்வா ஆச்சயாது தானியம் அத்தியவோச்சதி வக் ஜபம் பண்ணினார். சாயரட்ச தீபாரதனையை பார்த்தார், வா சாப்பிட போலாம்னு. சாதாரணமா இது அவரோட சரித்திரத்தில் உள்ளது. இது மாதிரி நிறைய சரித்திரம் இங்கே பாருங்க. இதெல்லாம் நீங்கள் நம்பணும். இன்னைக்கு ப்ராக்டிக்கல் அது இருக்கான்னா இல்லை. ஏன் இல்லைன்னா அதுக்கு ஃபிட்டானவாளா நாம் இல்லை. அதுதான் பிரச்சனைங்க. இப்போ ஒரு காலத்தில் கிளைசிபேஜ்னு ஒரு மாத்திரை சுகருக்கு, அது மட்டும்தான். அப்புறம்தான் மெத்தட் ஃபார்மின்னு ஏதோ வந்தது. அந்த மாத்திரை மாத்திரை 1 mg 1/2 mg தான் கொடுப்பா. எங்கள் பெரியப்பாக்கு நான் வாங்கிட்டு வந்த ஞாபகம் இருக்குது. சின்ன மாத்திரையாக இருக்கும், அதில் பாதி மாத்திரை போட்டுக்க சொல்லுங்க போரும். பாதி மாத்திரை போட்டுன்னு சுகர் நார்மலாக இருந்தவாளையும் நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு 3 வேளைக்கு 3 வகையான மாத்திரை 3 வகையான இன்சுலின் போட்டுக்கிறவாளையும் நான் பார்க்குறேன். அந்த கிளைசிபேஜ் இன்னைக்கு வேலை செய்யல அப்படின்னு சொன்னால் மருந்து மேலே மிஸ்டேக்கா நம்ம மேலே மிஸ்டேக்கா? இன்னைக்கு எல்லாம் கலந்து கொடுக்குறான். சுகருக்கு என்ன உண்டோ அத்தனையும் கலந்து ஒரே மாத்திரையெல்லாம் வருது. ஏன்னா நம்ம மேலே தான் மிஸ்டேக்கு. மேலே மேலே அந்த சுகர் ஆட் பண்ணுறாம அந்த காலத்தில் சாப்பாட்டில் யூரியா போட மாட்டான். யூரியா போட்டால் சுகர் வரும். சர்க்கரைன்னு தனியாக போட்டுன்னு சாப்பிட மாட்டான். உடல் உழைப்பு குறைவான காலத்தில் சர்க்கரையை போட்டு காப்பி குடிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் இந்த சுகருங்கிறது வர ஆரம்பிச்சது. ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ண ஆரம்பித்த அப்புறம் தான் சுகர்னு வர ஆரம்பிச்சது. அந்த மருந்து வேலை செய்யலைன்னா மருந்து ஃபெயிலியர்னு அர்த்தம் இல்லை, உங்கள் உடம்புக்கு அது ஏற்றுக்கலன்னு அர்த்தம். அது மாதிரி தான் இப்போ கலியுகத்தில் மருந்து மாந்திரங்கள் இதெல்லாம் ஏன் பலிக்கலைன்னா, இப்போ ஜபம் பண்ணுறவாளுக்கும் அந்த தகுதி கிடையாது, வாங்கிக்கிற நமக்கும் அந்த தகுதி கிடையாது. ஆனால் அதெல்லாம் இருக்குது, ஒரு காலத்துக்கு திரும்பி உபயோகப்படும். அந்த மந்திரத்தை வச்சுன்னு ஜபம் பண்ணுறதுக்கு வராறவர். இந்த தட்சகனும் வரான். 2 பேரும் சேர்ந்து ஒரு பாதையில் சேரும்போது வழிபோக்கர்கள் மாதிரி இவர் விசாரிக்கிறார். இவன் விசாரிக்கிறான் தட்சகன். அவர் யதார்த்த பிராமணர். அவர் சில பேர் ரொம்ப சாமர்த்தியம்னு நினச்சி பார்த்தானே, நம்மளை பற்றி எல்லாத்தையும் விசாரிப்பா, அவளை பற்றி ஒன்றுமே சொல்ல மாட்டான். அது மாதிரி இவன் விசாரிக்கிறான். யாரு என்ன விஷயம்? என் பேர் கஷ்யபர்னு பேர், காஷ்யப கோத்திரத்தில் வந்தவர். வேதாத்தியனங்கள்லாம் பண்ணியிருக்க, அதர்வண வேதங்கள்லாம் தெரியும், மாந்திரிகம் தெரியும். வைத்தியத்துக்காக வரேன். யார் வைத்தியத்துக்காக? ராஜாவை பாம்பு கடிக்க போகிறதான் பரீட்சித்த, அவரை ஜெபிச்சு புழைக்க வைக்கிறதுக்காக நான் வரேன். அதுக்கு அவன் கேட்டான், ஓய் தெரிஞ்சுதான் வரீரான்னா. தெரிஞ்சுதான் வரேன்னா. என்ன தெரிஞ்சு வரேன்னு கேட்டான். நீ நினைக்கிற மாதிரி உலகத்தில் உள்ள நார்மலாக விஷப்பாம்பு மாதிரி கிடையாது தட்சகன். தட்சகன் நான் என்ன தண்ணி பாம்பு நினச்சிய? தட்சகன்கிறது கொடும் விஷம் உள்ளதான தேவநாகம். அந்த விஷம் பட்டா எரிஞ்சு போயிடும் அந்த பதார்த்தமே. உன்னாலலாம் புழைக்க வைக்க முடியாது. அவளுக்கு தன் படிப்பில் எவ்வளோ நம்பிக்கை இருக்கணும், உழைப்பு இருக்கணுங்கிறதுக்காக சொல்ல வரேன். இந்த பிராமணர் சொன்னார், தட்சகன் என்ன அவன் தாத்தா கடிச்சாலே என்ன புழைக்க வைப்பேன்னார். இவர் என்ன நிஜமா சொல்றாரா இல்லை சவடாலா சொல்றாரா? சில பேர் இன்னைக்கும் ஆச்சரியமா பஞ்சபூதங்களையும் நான் கட்டுப்படுத்துவேன் இப்படி இந்த டிவியில எல்லாம் பேசுவா. எல்லாம் சவடால். பாமரஜனங்கள் ஏமாந்து போகும். உண்மையா சக்தி உள்ளவன் தன்னை பத்தி பெருசா சொல்ல மாட்டான் வெளியில. இவர் எப்படி சொல்றாருங்கிறத பரீட்சை பண்ணி பார்க்கணும்னு தட்சகன் சொன்னா, அந்த தட்சகன் நான் தான், நான் கடிச்சு உன்னால புழைக்க வைக்க முடியுமான்னா முடியும்னா. அப்ப முன்னாடி ஒரு பரீட்சை வச்சுப்போம். இதோ ஒரு ஆலமரம் இருக்கு. அந்த ஆலமரம் அந்த வழி கரையிலேயே இருக்கு. ஓரத்தில் ஒரு சின்ன நதி மாதிரி ஓடுறது. இந்த ஆலமரத்தினுடைய அடியில என் வாயை வைக்கிறேன், என்ன நடக்கிறதுன்னு பாருன்னா. இந்த ஆலமரத்துக்கு கீழே நின்றுதான் இவ பேசுறான். இவன் வாயை வச்சா அப்படியே பட்டு போய் பொடியா பெடுத்தது.
எரிஞ்சு போயிடுது. எரிஞ்சுன்னா பத்தின்னு இல்லை, அந்த ஆசிட் எல்லாம் ஊற்றினா ஆகுமே அது மாதிரி. இவர் பக்கத்தில் உள்ள அந்த நதியில் ஒரு நிமிஷம் இறங்கினார், ஸ்நானம் பண்ணினார். எல்லாத்துக்கும் அவசியம் ஆரம்பம் ஸ்நானம் தான். அது நாசமாக போனதுனால தான் இன்னைக்கு பலிக்கவே இல்லை. பிராமணா முழுக்க ஒரு காலத்தில் எங்கே வீடு கட்டின்னு இருப்பான்னா நதிக்கரையில் தான் இருப்பான். நதி தீரத்தில் தான் நம்மளுடைய வாழ்வியல் முறையெல்லாம். ஏன்னா உங்களோட எந்த அனுஷ்டானத்துக்கும் ஆரம்பம் ஸ்நானம்தான். புண்ணிய தீர்த்தே ஸ்நாத்வா. இன்னைக்கு ஆச்சாரியால் வந்தா கிணறு இருக்கான்னு கேட்குறா பத்தியில, இந்த இடத்துக்கு தான் வருவா அப்படின்னு சொல்ற பத்தியில. இதுக்கு காரணம் என்னன்னா அந்த இதுக்காக தான், ஸ்நானத்துக்காக தான். அந்த ஸ்நானம் ரொம்ப அவசியம். நாம எதுக்கு இதை திருப்பி கதையும் போது சொல்லிட்டு போயிடுறேன். நான் இந்த ஊரில் தான், இங்கே தான் இருந்தேன். இந்த ரங்காச்சாரி ரோடுன்னு இருக்குது. இதில் தான் 96, 97 ஒரு வீடு வாங்கின்னு வந்தோம்னா, எங்கள் அப்பா வாங்கின்னு வந்தா. கார் பார்க்கிங் கூட ஃப்ளாட்டு. 8 மாதத்தில் இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா அந்த தண்ணி முன்னாடி மெட்ராஸ் நாங்கள் வந்துட்டு இப்போ சாதாரணமாக நாங்கள் வந்துட்டு போனதுக்கும் அங்கேயே தங்கறதே தான் இதில் எத்தனை அனாச்சாரம் இருக்குங்கிறது எங்களுக்கு தோணுது. நமக்கு செட் ஆகாது. அதுலேயே முக்கியமாக 3வது மாடியில் நாங்கள் இருக்கோம். 2வது மாடியில் உள்ள ஒரு பாட்டி காலமாயிட்டா. காலமானா பையன் அமெரிக்காவில் இருக்கா, 3 நாள் ஆகும்ட்டா எடுக்கிறதுக்கு. அவாவா சமைச்சு சாப்பிட்டு இருக்கா ஃப்ளாட்டில். நம்ம கிராமத்தில் அது பழக்கம் கிடையாது. ஒரு தெருவில் ஒருத்தர் காலமானாலே கோவில்லேருந்து எல்லாத்தையும் சாத்திடுவா, சமைச்செல்லாம் சாப்பிட மாட்டா. அதை எடுத்ததுக்கு அப்புறம் தான் வீடெல்லாம் அலம்பி விட்டுட்டு தான் சமையலே ஆரம்பிப்பா. எங்களுக்கு என்னடா பண்ணுறதுன்னு புரியல. உடனே கிளம்பி எங்கள் சகோதரிங்க இருந்தால் அங்கே போயிட்டோம். அப்புறம் தான் அப்பா சொன்னார், இது செட் ஆகாது நமக்குன்னு சொல்லிட்டு குரோம்பேட்டில் கிணறோட உள்ள இடத்த வாங்கின்னு வந்தோம். வந்தால் அங்கேயும் என்ன ஆச்சுன்னா, முதல்லலாம் நான் வரத்தையெல்லாம் கிணத்துல தண்ணி உண்டு, ஃபுல்லாக தண்ணி. இப்படி கையை விட்டு எடுக்கலாம். குரோம்பேட்லலாம் மழை பெஞ்சு கொடுத்தோம்னா கிணத்துலேருந்து வெளியில் வரும் தண்ணி. கிணறும் இதுவும் ஒன்றா இருக்கும், அந்த அளவுக்கு ஜலம் உண்டு. அது குறைஞ்சி போனோடனே இதுவும் நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி ஸ்ரீரங்கம் போயிட்டோம். ஏன்னா தீர்த்தம்ங்கிறது அவசியம். நம்மளுடைய அனுஷ்டானங்களுக்கு ஸ்நானம் வர்றது அப்படின்னா ஸ்நானம் பண்ணி தான் நான் காரியத்தை ஆரம்பிக்கணும். இது கேரளாவில் பார்த்தேன்னா தெரியும். ஒவ்வொரு வேலை பூஜைக்கும் ஸ்நானம் பண்ணிட்டு வருவா. ஒரு பணிகர் இருந்தார், நம்பூதிரி பிராமணர் ஒருத்தர் இருந்தார். நம்பூதிரிகள் வீடெல்லாம் பார்த்தேன்னா வீட்டில் நாம் எப்படி போர் வைக்கிறோமோ கிணறு வைக்கிறோமோ அது மாதிரி கேரளா முழுக்க குளம் வச்சிருப்பாவா. வீட்லேயே சின்ன சின்ன குளமாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஸ்நானம் பண்ணிட்டு வரணும் அவளுக்கு. இது ஸ்நானத்துக்கு அத்தனை மகிமை. ஜபம் பண்ணிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு சுத்தி பண்ணுற காரியங்களுக்கு அனந்தமான பலன். அந்த ரீதியில் இவர் ஸ்நானம் பண்ணிட்டு இவர் உட்காந்துண்டு, பொதுவாக நம்ம அதை ஆச்சாரங்கிறதுனால கூட சொல்லிட்டு போகிறேன். சில இடங்களுக்கு போகிறதே ஸ்நானம் பண்ணிட்டு நாம் கொண்டு போன துணியை கட்டிண்டா மடி கிடையாது, அது தர்ப்பணாதிகள்லாம் பண்ணுறதுக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த கொண்டு எந்த 9-5 கட்டின்னா ஸ்நானம் பண்ணணும். திருப்பி துண்டை கட்டின்னு தொடச்சுன்னு விட்டு அந்த 9-5 புழிஞ்சு விட்டு நன்னா 7 தடவை உதறினேன்னா 7 தடவை உதறணும். 7 தடவை உதறினா ஈரத்தை கட்டின்ற தோஷம் கிடையாது. இல்லாம ஏன்னா தேவ காரியங்கள் ஈரத்தை கட்டின்னு பண்ணக்கூடாது, பித்திரு காரியங்கள் ஈரத்தோட தான் பண்ணணும். இதெல்லாம் பதிவாக இருக்கிறதுனால சொல்லிட்டு போறேன். இப்ப தேவ காரியங்கள் பண்ணும்போது இப்ப நாம பார்க்குறோமே கர்நாடகா கேரளா இதுலெல்லாம் அவ ஈரத்தை கட்டின்னு தானே பண்றா பூஜைகள்லாம். அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் பண்ணுவாவா. அது இன்னும் மடிங்கிறதுக்காக நம்ம பெரியவாளே அப்படிதான் பண்ணுவா. கிராமங்களில் உதறிட்டு அதை கட்டிண்டு அங்கேயே ஜபங்கள்லாம் பண்ணி பிரம்மயஜங்கள்லாம் பண்ணி அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு கையில் பூஜைக்கு தீர்த்தம் எடுத்துன்னு வந்துட்டோம். அப்புறம் வேஷ்டி மாற்றிப்பா. ஏன்னா நீங்கள் கொடியில் உணர்த்திருப்பா வேஷ்டிங்கிறது. இதெல்லாம் சொல்லிட்டு போகிறேன் நான். என்ன எந்த காலத்தில் நின்று நீங்கள் பேசுகிறேன்னு கேட்காதீங்க. எனக்கு இதெல்லாம் பதிவு பண்ணணும்னு ஆசை. எனக்கு கொடின்னு ஒன்று உண்டு, மேலே ஒரு கயிறு கட்டி உணர்த்துவா, அதை தொடமாட்டா மேலே படக்கூடாதுன்னு. அதில் உள்ள துணி கூட மடி செகண்ட் கிரேடு தான், அது கொடி மடின்னு பேர். ஏன்னா நேத்திக்கு உணர்த்தினது அது. 2 சூரியன் மேலே படக்கூடாது, பட்டா அது மடி குறைச்சல்.
அதனால தான் ஸ்ரார்த்தத்தன்னைக்கு கார்த்தால எழுந்து ஸ்நானம் பண்ணிட்டு அந்த வேஷ்டியை உணர்த்திட்டு 10 மணிக்கு திருப்பி ஸ்நானம் பண்ணிட்டு கார்த்தால உணர்த்தின வேஷ்டியை கட்டின்னு ஸ்ரார்த்தம் பண்ணணும். அப்பதான் மடி அப்படிங்கிறதுக்கா இதெல்லாம் அப்படி ஒன்று உண்டுன்னு சொல்லிட்டு போறேன். அதான் விஷயம். இதுக்கெல்லாம் உண்டானால் உண்டே, இதுக்கெல்லாம் எஃபெக்ட் உண்டானா உண்டே. கொரோனா வந்த போது எத்தனை ஐஷாட்டியம் பண்ணேன். இப்படி தொடக்கூடாது, அப்படி தொடக்கூடாது, இதை தொடக்கூடாது, அதை தொடக்கூடாது, க்ளவுஸ். அவ்வளோ தூரம் பைத்தியக்காரத்தனமும் வேண்டாம், இவ்வளோ தூரம் அடிமுட்டாள்தனமும் வேண்டாம். ஓரளவு நாம் நீட்டாக இருந்தாலே நாம் ஆரோக்கியமாக இருக்கலாம். கால் அலம்பிட்டு தான் உள்ளே வரணும். வீட்டுக்குள்ளே வந்தால் கைகால் அலம்பிக்கணும். வெளியில் போனால் கைகால் அலம்பிட்டு தான் சாப்பிட உட்காந்துக்கணும். கை அலம்பாமல் இதெல்லாம் சாஸ்திரமே சொல்லியிருக்கு. சாப்பிட்டா 8 தடவை வாய் கொப்பளிக்கணும். ஒரு சின்ன பீஸ் கூட வாயில் இருக்கக்கூடாது சாப்பிட்டது. இதெல்லாம் பண்ணணும்னு சாஸ்திரமே சொல்றது. சாஸ்திராயச்ச சுகாயச்சா அப்படின்னு. இவர் ஸ்நானம் பண்ணிட்டு உட்காந்துட்டு மந்திரத்தை ஜபம் பண்ணினார். இப்படி இந்த அப்படி எரிஞ்சு சாம்பலா போன அந்த மரத்திலேருந்து துளிர் விட ஆரம்பிச்சது. துளிர் விட்டா அப்படி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள மரம் முழுக்க வந்துடுது. சரி, அப்புறம் என்ன ஆச்சுன்னா தட்சகன் பயந்து போயிட்டான். ஏன்னா அவன் இது நாள் பிறந்தான் தன்னோட கடிக்கு எதிர்வினை கிடையாதுன்னு நினைச்சுட்டு இருக்கான். உலகத்துல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஒண்ணுக்கு எதிராக ஒண்ணு பகவான் வச்சிருக்கா. சிருஷ்டியே அப்படிதான். ஒரு இதுன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் வச்சிருப்பான் பகவான். இது எல்லாத்துக்குமே உண்டு. அந்த சொல்யூஷனை நாம தேடணும். அதான் விஷயம். பிரச்சனைகள்லேருந்து ஆரம்பிச்சு, வாழ்க்கையிலேருந்து ஆரம்பிச்சு, வியாதியிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் பகவான் ரெண்டாதான் சேர்த்து படைக்கிறான். அதை அப்படிங்கிறது இதுக்கு ஒரு அதுக்கு ஆள் வச்சிருப்பான் பகவான் உண்டோணும். தட்சகன் பார்த்தான், இப்ப நீ கடிச்சேன்னா, நீ ஜெபம் பண்ணி அவனை பழக்க வச்சேன்னா அப்புறம் எனக்கு மதிப்பு இருக்காது, என்ன ஜனம் உலகம் மதிக்காது. நான் என்ன பண்ணணும்னா அவ கொடுக்கறத விட வெயிட்டா நான் கொடுக்கறேன், நீ திரும்பி போயிடுனா. இவர் ஒரு நிமிஷம் கண்ணை மூடினார். இவர் சாதாரண பிராமணர் இல்லை. சாதாரண பிராமணராக இருந்தா இந்த சக்தியும் இருக்காது, பணத்துக்கு மயங்கவும் மயங்கி இருப்பார். இவர் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணினா ரிசல்ட் என்னன்னு பார்க்கறதுக்கு. அவன் தட்சகன் கடிச்சு சாகிறது மட்டும் இல்லை, சுகாச்சாரியால் பாகவதம் சொல்லி கேட்க போறான். அவன் மோட்சத்தை அடைய போறான். சரீரம் என்னைக்கு இருந்தாலும் அனித்தியம், ஏதோ ஒரு வகையில சரீரம் அழிஞ்சுதான் ஆகணும். அவன் மோட்சத்தை அடையறதுக்கு நாம பிரதிபந்தகமா இருக்க வேண்டாம்னு இவன் திரும்பி விட்டான். மோட்சத்தை அடையறான், அடைஞ்சிட்டு போட்டோமே அப்படின்னு இவன் கொடுத்ததை வாங்கின. சரி, இந்த நியூஸ் வெளியில எப்படி வந்ததுன்னா, இப்ப இவ 2 பேருக்குள்ள சீக்கிரட்டா நடந்தது தானே. இந்த நியூஸ் எப்படி வந்தது? அதுதான் சொன்னேன்னா, யாருக்கும் தெரியாதுன்னு நாம நினைச்சிட்டு இருப்போம். அதுதான் உலகம் முழுக்க தெரிஞ்சுதான் இருக்கும். பாருங்க, நீங்க என்ன நினைச்சாலும் அதுக்கு எதிராக பகவான் வைக்கிறான், சிருஷ்டி பண்றான். அந்த பயம் இருந்துட்டே இருந்தா ஜாக்கிரதையா இருப்போம். நாம பகவான் நம்மளை ரட்சிக்கிறான், நம்மளை வாட்ச் பண்றான், அந்தர்யாமியா இருக்கான், சர்வத்திர வியாபியா இருக்கான் அப்படிங்கிற பயம் இருந்தா பாப பீருவா இருப்பாளவா, பாபத்துக்கு பயப்படுவா. இது எப்படி வெளியில வந்ததுன்னா, அந்த ஆலமரம் இருக்கு பாருங்க, அந்த ஆலமரத்து மேல ஏறி ஒரு பிரம்மச்சாரி மொட்டு பெரிக்கிறான். பொதுவா சில பேர் இது அரச மரம்பா கதை சொல்றவா. அதுல கூட ஒரு சின்ன தவறுதல்ங்கிறதுக்கு சொல்ல வரேன். முதல்ல அரச மரத்து மேல ஏற மாட்டான். அரச மரம் பகவான் அஸ்வத்த நாராயணன்னு பேர். அரச மரத்தோட கிளைய வெட்ட மாட்டான், பச்சையை எடுக்கவே மாட்டோம். நாங்க அந்த காலத்துலலாம் நாங்கள்லாம் சமிதாதானம் பண்ணும்போது சாயங்காலம் 4 மணிக்கு கிளாஸ் முடிஞ்ச உடனே ஆத்தங்கரையில் போய் சந்தியாந்தனம் பண்ண போகிற தேவை வரிசையாக அரச மரம் இருக்கும். அதை சுற்றி பார்த்தா சமித்து விழுந்திருக்கும் கீழே. அந்த சமித்தை பொறுக்கின்னு தான் வருவோம். அதனால இது அரச மரம் இல்லை. ஆலமரம்னா எதுக்கு ஏறணும்னா, அந்த ஆலமரத்தினுடைய மொட்டு இருக்கு பாருங்க, இந்த மொட்டு 2 வகையா சாஸ்திரத்துல பிரயோகம் சொல்லியிருக்கு. அதுக்கு அந்த மொட்டு அதோட சேர்த்து ஒரு காய் இருக்கும். சுங்காம் சவர்ஷனாம் பிராச்சி முதீச்சி
பும்சவனம்னு ஒன்று பண்ணுவோம் நாம். ஆண் குழந்தை பிறக்கிறதுக்காக உள்ள காரியம் அது. அது எந்த கர்ப்பத்துக்கும் பண்ணலாம். சீமந்தம் தான் ஒரு தடவை பண்ணணும். இந்த மூக்கில் பால் புழியறதுக்கு பும்சவனம்னு பேர். இந்த தலையில் கோடு கிழிக்கிறதுக்கு சீமந்தம்னு பேர். இந்த சீமந்தம் ஒரு தடவை தான். பும்சவனம் கர்ப்பம் பண்ணலாம் சாஸ்திரப்படி. உங்களுக்கு என்ன குழந்தை வேணும்னு ஆசைப்படுறேன். இப்போ புள்ள குழந்தை வேணும்னா இப்போ புள்ள வசத்தின்னு அர்த்தமான அப்படிலாம் இதே மாதிரி இந்த ஆர்கியூமெண்ட்டாக பேசுகிறதே முதல்ல பைத்தியக்காரத்தன். ஆணுக்கு சமம் பெண், இதுவே முதல்ல பைத்தியக்காரத்தனமான வார்த்தை. ஆம்பளை மாதிரி பொம்பளை இருக்கணும், ஆம்பளை மாதிரி பொம்பளையா இருக்கிறதுக்கு பொம்பளையா ஏன் பிறக்கணும்? அடுத்த கேள்வி வரதணும். அந்த கம்பீரமா இருக்கணும், அந்த அந்த இதோட மீனாட்சி மாதிரி இருக்கணும்னு வேணா சொல்லலாமே தவிர நான் ஆம்பளை மாதிரி ஆகணும்னு நினைக்கிறதே முதல்ல அதுவே ஒரு மனோவியாதி. அது மாதிரி இந்த மாதிரி விஷயங்களுக்கு தேவையில்லாம ஆர்கியூமெண்ட் பேசுறதே முதல்ல ஒரு மனோவியாதி. புள்ள வேணுமா பொண்ணு வேணுமான்னா ரெண்டுமே வேணும்னு தான் நம்ம சாஸ்திரம் சொல்றது. இதுல ஒசத்தி மட்டம்னு எதையும் பேசல. ஆனா சாஸ்திரத்துல சில விஷயத்தை சொல்லிட்டு போயிடுது. பொண்ணு எந்த வகையில உயர்வு, புள்ள எந்த வகையில உயர்வுன்னா, பொண்ணுங்கிறவள் உபயகுல உத்தாரகேன்னு பேர். நாம கன்னிகா தானம் பண்ணி கொடுக்குறோம். வாழ்நாளில் தானத்துல ஒரு தானம் நமக்கு வரது. ரெண்டாவது, ரெண்டு குடும்பத்தை அவ கரையேத்துவா. பிறந்த வீடு புகுந்த வீடுங்கிறதுனால மாதாமக வர்க்கம், அப்பா வழிக்கு தர்ப்பணம் பண்றோம், அம்மா வழிக்கு தர்ப்பணம் பண்றோமோன்னு நாம. அதனால பொண்ணு வசத்தின். புள்ளை ஏன் வசத்தின்னு சொன்னா, அந்த ஜெனட்டிக்கா உள்ளதெல்லாம் அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் பண்றது புள்ளையோட ஜீன் வழியாதான். ஆண் ஜீன் வழியாக தான் போகும், பெண் ஜீன் வழியாக மேக்சிமம் போகாது. இதெல்லாம் சாஸ்திரம் சொல்றது. அதனால சீமந்த புத்திரன், இந்த முதல்ல புள்ள பிறக்கணும்னு சொல்றது சாஸ்திரம். லௌகீகமாகவும் சில விஷயத்தை அனுசரித்து சொல்றது. அந்த ரீதியில பும்சவனம்னு பண்ண சொல்லியிருக்கா. இது ஃபர்ஸ்ட் விஷயம். இப்போ நமக்கு இன்னைக்கு கதை கேட்குற வாழ்க்கை தெரியும். ஆண் குழந்தை பிறக்கணும்னா மூக்குல பால் புழிஞ்சா ஆண் குழந்தை பிறக்குமா? எந்த காலத்துல இருந்து பேசுறேன்? கர்ப்பம் ஏற்படுறதேவே XYல இது ஆணா பெண்ணாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடாதா? அப்புறம் எப்படி அது ஆணா மாறும்னா, ஆணா மாறுங்கிறத இப்ப கண்டு சொல்றாவா? மாத்திக்க முடியும் அப்படிங்கிறத ரிஷிகள் எப்படி சொல்லியிருக்கான்னா, அவ சொன்னதுக்கும் நாம பண்ற தப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லிப்படுறேன். வியக்தே கர்ப்பே திஷ்யேதான்னு அவ சொல்றா. குழந்தைன்னு கர்ப்பம்னு தெரிஞ்ச உடனே பண்ணிவிடணும். அது அந்த காரியத்தை ஒரு 50 நாள் 60 நாள் மேக்சிமம் 70 நாளைக்குள்ள தெரிஞ்சு போயிடும். இது அப்பயே பண்ணிவிடணும். பும்சவனம் மட்டும். சீமந்தம் 4வது மாதம் 6வது மாதம் 8வது மாதம் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம், அவாவா சம்பிரதாயத்தை அனுசரிச்சு. இப்போ நாம் என்ன பண்ணுறோம்னா 8வது மாதம் கொண்டு போய் மூக்கில் பாலை புழிகிறோம். அதுக்கு எஃபெக்ட் இருக்காது. அவ சொன்னது கர்ப்பம்னு தெரிஞ்ச உடனே பண்ணணும்னு தான் சொன்னது. அவ அந்த ஆலம் மொட்டை பெரிக்கிறதே அதுக்கு எப்படி இருக்கணும்னா, கிழக்கு திக்கில் வடக்கு திக்கில் போனதா இருக்கணும். மொட்டுக்கு பக்கத்துல 2 காய் இருக்கும். அதுக்கு மொட்டு 2 காய் இருக்கும். சுங்காம் ச விருஷணாம் அப்படின்னு அங்க பதம். அதுக்காக அந்த மொட்டை மேலே ஏறி தான் பெரிக்கணும். மிருத்யுஞ்சய ஹோமம் பண்றோமோன்னு, மிருத்யுஞ்சய ஹோமம்னு வாத்தியார் சொல்லுவார். அதை பத்தி அது அவ்வளவுதான் லௌகிகமா உள்ளவாளுக்கு தெரியும். அதுல சொன்னபடி மிருத்யுஞ்சய ஹோமம் பண்றது ரொம்ப அபூர்வம், சிரமம். அது ஏன்னா அதுக்கு சப்த திரவியம் தேவை, 7 வகையான பொருள்கள் தேவை. சப்த திரவிய மிருத்யுஞ்சய ஹோமத்துக்கு 7 பொருள் தேவை. ஆலம் மொட்டு, சீந்தல் கொடி, அருகம்பில்லு, எள்ளு, நெல்லு, பயத்தம்பருப்புல பண்ண பாயசம், நெய், 7 திரவியத்தை வச்சுன்னு 7000 தடவை பண்ணணும் ஒரிஜினலா. இதுக்கு தான் மகாமிருத்யுஞ்சய ஹோமம்னு பேர். நான் வாத்தியார் கடையில் கிடைக்கிற சமயத்தை வாங்கிட்டு வந்து தான் பண்ண முடியும் மெட்ராஸில். வாத்தியார் மேலே குறை சொல்ல முடியாது. கடையிலையுமே அவன் பண்ணுற ஃப்ராடை சொல்கிறேன். ஒரு காலத்தில் ஒரு கட்டையை பார்த்தா இது இன்ன மரம்னு நான் இன்னைக்கு செடியை பார்த்தா சொல்லுவேன். நான் சமித்தை பார்த்தா இது இந்த சமித்துன்னு சொல்கிற நாலெட்ஜ் உள்ளவாள் உண்டு. இன்னைக்கு குழந்தைகளுக்கெல்லாம் அது தெரியாது. நல்ல கருக மரத்தை வெட்டி கொண்டு வைக்கிறான். அதை கருங்காலின்னு உபயோகப்படுத்துகிறோம் நாம். கருங்காலி வேற, கருக மரம் வேற. இது மாதிரி சமித்துகள்லையே ஃப்ராடு. நாம்
இப்போ நாமெல்லாம் உபயோகிக்கிற தர்பை இருக்குது பார்த்தீங்களா, இந்த தர்பை வேற, நாம் உபயோகிக்கிற தர்பை வேற. இது விஸ்வாமித்திரம்னு பேர். இது க்ஷத்திரியர்கள் உபயோகிக்கிற உள்ள தர்பை. இது பிராமணா உபயோகிக்கிற தர்பை கையை அறுக்கும், தொட்டா இப்படி வளைஞ்சு இருக்கும் நுனி. எது கிடைக்கிறதோ அதை தான் சப்ளை பண்ண முடியும். அது மாதிரி இந்த ஆலம் மொட்டு சமித்து இதெல்லாம் வச்சு பண்ணுறதே கிடையாது. எங்களே மாதிரி உள்ளவாழ்கிட்ட கேட்கறதே நாங்கள் சொல்லுவோம். இது இவ்வளோ கலெக்ட் பண்ணணும் சாமான்களை, இப்படி பண்ணணுங்கிறதே. ஓ அப்படியாம்பாவா, இதெல்லாம் தெரியாதேம்பா. இன்னும் சொல்ல போனால் இதை 7 நாளாக பண்ணணும், யதாக்கிரமமாக பண்ணுறதா இருந்தால் ஒவ்வொரு திரவியம் ஒவ்வொரு நாளைக்கு பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம். அந்த மொட்டை எடுக்கிறதுக்காக போனால் அந்த பிரம்மச்சாரி, நான் அதோட ஏன்னா மகாபாரதமே அப்படி தான் கதை சொல்கிறது. நான் எக்ஸ்ட்ராவாக சொல்லலை. மகாபாரதமே ஒரு சப்ஜெக்ட் வரதே, அந்த சப்ஜெக்ட் பற்றின விஷயங்களை சொல்லிட்டு தான் மேலே போகிறது. அது ஏன்னா எல்லாத்தையும் பதிவு பண்ணணுங்கிறது தான் நான் மகாபாரதம். அதுக்காக நான் சப்ஜெக்ட் வைஸ் உள்ள விஷயத்தை சொல்லிட்டு போகிறேன். இந்த ஆலமுட்டு பெருக்க வந்த பிரம்மச்சாரி இவா 2 பேரும் கீழே பேசின்னு இருக்கிறத பார்த்துட்டே இருக்கிறதே தட்சகன் பட்டுன்னு கடிச்சுட்டானா, அந்த மரத்தோட சேர்த்து அவனும் எரிஞ்சு போயிட்டான். இந்த பிராமணர் மந்திரம் ஜபிச்சாரா, அந்த மரத்தோட சேர்த்து இவனும் வந்துட்டான். இந்த பிரம்மச்சாரி இவன் ஊர் முழுக்க சொல்லிவிட்டான். இதை கேட்டான் ஜனமேஜயன். கடுமையான கோபம் வந்தது அவனுக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, தட்சகனை கடின்னு தானே சொன்ன. அப்படி இருக்கிறதே அவன் ஏன் இவரை தடுக்கணும்? அவன் வேலையை அவன் பார்க்கட்டும், இவர் வேலையை அவர் பார்க்கட்டும். அப்ப தட்சகனுக்கு பிரத்யேகமா எங்க அப்பா மேல ஒரு விரோதம் இருந்திருக்கு. இப்ப எங்க அப்பா இல்லாம நான் தவிக்கிறேன். இது மாதிரி உலகத்துல எத்தனை பேர் அப்பா இல்லாம அம்மா இல்லாம பாம்பு கடியால தவிப்பா. அதனால இந்த உலகத்துல இனி பாம்பே இருக்கக்கூடாது. என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிராமணா இருக்கா பாருங்கோ, எல்லாருக்கும் யோஜனை சொல்றவாவா. அதனாலதான் பாப்பான் ஒழிகேங்கிறவன் கூட அதுக்கு யோஜனை கேட்கறதுக்கு பாப்பானை தான் வச்சுப்பான். சொல்ல போனா பாப்பான் ஒழிகேங்கிறவனே பாப்பானா தான் இருப்பான் மேக்சிமம். இந்த பிராமணாளுக்கு அந்த படிப்பு இருக்கிறதுனால, இந்த சாஸ்திரங்கள்லாம் படிக்கிறதுனால, இவா சர்ப்பதோஷம் போறதுக்கும் யாகம் பண்ணி வைப்பாவா. பாம்புகள் சம்பந்தப்பட்ட ஜாதகத்தெல்லாம் எடுத்து பார்த்தா சர்ப்பதோஷம் உள்ள ஜாதகம், ராகு கேதுலாம் சொல்றா பத்தியில, இதுக்கெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கிறா. பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டாம், அதெல்லாம் உண்டு. அதே சமயம் அதை தாண்டி லக்னம் பலமா இருந்து தசாபுக்தி பலமா இருந்ததுன்னா அதெல்லாம் பெருசா படுத்தாது. இன்னைக்கு ரொம்ப பிரச்சனையா படுத்தாது. ராகு கேது ஜாதகம், செவ்வாய் ஜாதகம் இப்படிலாம் எடுத்து வச்சிருந்து அவளுக்கு கல்யாணமே இல்லாமல் குட்டிச்சவர் பண்ணி அறகுறை ஜோசியர். இந்த கல்யாணத்துக்கு மட்டும் நான் இன்னைக்கும் திரும்பவும் சொல்லுவேன், கல்யாணத்துக்கு ஜோசியம் பார்க்காதீங்க. திரும்பவும் சொல்லுவேன், நட்சத்திர பொருத்தமே முதல்ல அதுலேயே ஒரு தப்பு இருக்கு. நட்சத்திரத்துக்கு 10 பொருத்தம் இருக்கு. 10 பொருத்தம் இருக்கிறது எல்லாருக்கும் கிடையாது. அதுல 5 பொருத்தம் தான் பிரதானம். தின பொருத்தம், கண பொருத்தம், யோனி பொருத்தம், வேத பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம்னு 5 பொருத்தம் தான் பிரதானம். இந்த 5 பொருத்தத்திலேயே ஒன்னொன்னு ஒவ்வொருத்தருக்கு. தின பொருத்தம்னா பிராமணாளுக்கு, வேத பொருத்தம் வேற, யோனி பொருத்தம் வேற, கண பொருத்தம் க்ஷத்ரியாளுக்கு. இந்த ரஜ்ஜு தான் பொதுவானது. இது ஒரு சாப்டர் அப்படியே வச்சுக்கிறேன். இது நட்சத்திரத்தை வச்சு கனெக்ட் பண்றது. 9 வகையான நட்சத்திரம் ஒரே நட்சத்திரமா இருந்தா கல்யாணம் பண்ணலாம். ரேவதி நட்சத்திரம், அஸ்வதி நட்சத்திரம், உத்தரட்டாதி, திருவோணம் இதெல்லாம் ஒரே நட்சத்திரமா இருந்தா கல்யாணம் பண்ணலாம். பொண்ணுக்கும் இதுதான், பிள்ளைக்கும் இதுன்னா கல்யாணம் பண்ணலாம். அப்படி கல்யாணம் பண்ணினா இப்ப நான் சொன்ன 10 பொருத்தத்தில் ஒரு பொருத்தம் கூட இருக்காது, வராது. கல்யாணம் பண்றமே சாஸ்திரத்துல இருக்கே. அதையும் தாண்டி ஒரு விஷயம் சொல்றேன். சுவாதி நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், பூச நட்சத்திரம் இதுல பொண்ணு பிறந்திருந்தா இந்த பொருத்தங்களே பார்க்க வேண்டாம். இதெல்லாம் யாராவது சொல்லுவாளா? ஜோசியெல்லாம் எடுத்துப்பாளா? அதை தெரியுமா முதல்ல அவளுக்கு? நாம என்னத்தை பார்க்கணும்னா தோஷம் இல்லாத ஜாதகமா யோக ஜாதகமானு பார்க்கணும். 10 பொருத்தம் இருந்து தரித்திர ஜாதகமா இருந்தா என்ன பண்றது? அந்த பொண்ணோ அந்த பையனோ வந்தா மேல மேல அப்படியே வளரணும்.
ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே விருத்தி ஆகணும், புங்கானு புங்கமா. அதுக்கு தான் ஜாதகம் பார்க்கணுமே தவிர இது மாதிரிலாம் அல்ப விஷயத்துக்கு ஜாதகத்தை பார்த்து பொருத்தம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லிட்டு எத்தனையோ கல்யாணம் குட்டிச்சவரா போகிறது, கல்யாணமே நடக்காம 10 பொருத்தம் பார்த்து பிரிஞ்ச வாழக்கா நீங்கள் பதில் சொல்லுவேன். ஜாதக விஷயத்தில் இருக்குது. ஜாதகம் எதுக்கு பார்க்கணுமோ அதுக்கு பார்க்கறது இல்லவா, அதான் பிரச்சனை. அதுதான். அதையும் தாண்டி நம்ம ஹிந்து மதத்தில் சாஸ்திரங்களில் சொன்ன மந்திரத்தை சொல்லி அதை கேட்டு கல்யாணம் பண்ணிண்டா அந்த ஜாதக ரீதியாக உள்ள தோஷங்கள்லாம் நிற்காது. ஆனால் மந்திரத்தை சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறவாளே குறைச்சல், சொன்னாலும் திருப்பி சொல்கிறவா ரொம்ப குறைச்சல். அதெல்லாம் அதில் உள்ள ப்ராப்ளங்கள்லாம் நிறையா இருக்கு. வாத்தியாரே எல்லாம் பைபாஸாக தான் பண்ணுறார் அவர். ஏன்னா அவரை நான் 7 மணிக்கு நீ மேடைக்கு எனக்கு வரணும் வந்து உட்காந்துக்கணும்னு அந்த பையன்ட்ட சொன்னால் 10 மணிக்கு லக்னம்னா அதுக்கு முன்னாடி 3 மணி நேரம் வேலை இருக்குன்னா வாசலில் குத்தாட்டத்தை போட்டுவிட்டு அவன் 9 மணிக்கு வந்து உட்காந்துக்கிறான். எல்லாரோடையும் சேர்ந்து மேலத்தை கட்டி ஆடிட்டு 1 மணி நேரத்துக்குள்ளே நான் எப்படி அந்த காரியத்தை பண்ண முடியும்? நீ நாளைக்கு தான் வச்சுருக்கோன்னு ரிசப்ஷன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு. கல்யாணத்தன்னைக்கு இந்த வைதீகம்னா வைதீகத்துக்குள்ள முக்கியத்துவத்தை நீ வேண்டாமே, வாத்தியாரே வேண்டாம், நீ பாட்டுக்கு மாலையை மாற்றிக்கோ, தாலியை கட்டிக்கோ, மோதிரத்தை போட்டுக்கோ, முடிஞ்சு போச்சதோட. நீ வாத்தியாரை வச்சுன்னு பண்ணணும்னா அப்போ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த வைதீகத்துக்கு அந்த மந்திரம் இது எத்தனை நேரம் ஆகும், என்னென்ன காரியம் இருக்குது, யாரா ஒருத்தர் கேட்கறல? நீங்கள் வாத்தியாரை கேட்டிருக்கல, வாத்தியாரே எனக்கு இத்தனை மணிக்குள்ளே வரணுங்கிறான். இதில் 2 பேரை துவாரபாலகர் மாதிரி ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர் ஷூவோட வந்து வாத்தியார் பக்கத்தில் உட்காந்துறா. அவன் பண்ணுற காரியம் என்னத்தை பழிக்கும் சொல்லுங்க? அந்த ஹோமகுண்டத்தில் எப்படி தெய்வங்கள்லாம் வந்து உட்காந்துக்கும்? எதுக்கு எதுன்னு தெரிய வேண்டாமா நமக்கு? அந்த மந்திரங்கள் அந்த இதை மாற்றும். இதை மாத்திர சக்தி அதுக்கு உண்டு. ஏன்னா அது மாதிரி அதுக்கு தான் சக்தி கூட. இன்னும் சொல்ல போனா மந்திரத்தினால எதையும் பண்ண முடியும். பிராமணால்கிட்ட சொன்னா சர்ப்ப தோஷம் போறதுக்கு யாகம் பண்ணி வைக்கிறவா சர்ப்ப யாகம் பண்ணி வச்சா. பாம்புக்கு பூஜை, பாம்புக்காக யாகமும் பண்ணுவா, பாம்பையே யாகமா பண்ணுவா. அந்த யாகங்கள்ல ஒரு மந்திரத்தை சொல்லிட்டா, இப்ப நான் சொன்னேன் பாருங்க, ஹோதா அத்வர்யு உத்காத்தான்னு 3 வேதம் நானே. அந்த ருக்வேதத்தை சேர்ந்தவா அட்ரஸ் வாசிக்கிறவா. இந்திரனுக்கு நான் யாகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த அட்ரஸ் வாசிக்கிறவர் சொல்லுவார், ஹிம் இந்திராயானுப்ரூஹி அப்படின்னு அத்வர்யுன்னு ஒருத்தர் சொல்லுவார். இந்திரம் வோ விஸ்வதஸ்பரிஹவாமஹே ஜனேபியா அப்படின்னு அதுக்குள்ள மந்திரத்தை அவர் வாசிப்பார். அட்ரஸ் வாசிச்ச உடனே இந்திரன் வந்துடணும். அங்க அங்க அந்த கண்டிஷன், அது அத்தனை சக்தி அதுக்கு. சொன்னா வரணும். அதை ரிசர்ச் பண்ணிலாம் போட்டிருக்கா அந்த தேவதா சஞ்சாரத்தெல்லாம். இப்ப யாகங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறதே பாம்புகள்லாம் வகை வகையா உள்ள பாம்புகள்லாம் சாஸ்திரத்துல வர்ணிச்சிருக்கு. அந்த பாம்புகள்லாம் வந்து நெருப்புல விழறது. விழுந்தா தட்சகன் வந்துட்டானா இந்த கூத்துல அப்படின்னா அத்வரியுவை கேட்கிறான் ஜனமேஜயன். வரலன்னா தட்சகாயானுப்ரூஹி அப்படின்னா தட்சகனை கூப்பிடுறோம் அப்படின்னா தட்சகன் வரல. மந்திராதீனந்து தெய்வத்தம். நீங்க எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டவா தெய்வங்கள்லாம். தட்சகன் வரலன்னு உடனே ஏன் வரலன்னு கேட்டான். இந்த அத்வரி ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு, நீ தட்சகனை கூட்ட, இது மாதிரி பாம்புகளை அழிக்கிறதுக்கு நீ யாகம் பண்றேன்னு தெரிஞ்ச உடனே தட்சகன் நேரம் இந்திரன்ட்ட போய் என்னை காப்பாத்துன்னு சொன்னான். இந்திரன் என்ன சொன்னா, நான் உட்கார்ந்துக்கிற அந்த சீட்ல 4 கால் இருக்கு, அதுல ஒரு கால்ல நீ சுத்திண்டு இருந்துடும். உன்னை எங்க போலீஸ் தேடினாலும் ஊர் முழுக்க பேப்பர்ல போலீஸ் தேடுறதுமா ஆத்துலயே இருப்பான். அதான் அதில் உள்ள சுவாரஸ்யம். எவனை போலீஸ் தேடுறதோ அவன் ஆத்துலயே இருப்பான். பேப்பர்ல பார்த்தா டிவியில பார்த்தா போலீஸ் வலை வீசி தேடுகிறது அப்படின்னு போடுவான். எவ்வளோ அயோக்கியத்தனம் உண்டோ அது அன்னியிலேருந்து இருக்கு. அதுக்காக சொல்ல வர, நீ உட்காந்துக்கோன்னா உடனே அவன் அது மாதிரி உட்காந்துட்டான். இந்திரன் அவனுக்கு சப்போர்ட் பண்ணான். இதை இவர் சொன்னார். இந்திரன் வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்றான். உடனே அவன் ஜனமேஜயன் சொன்னா, எவன் சப்போர்ட் பண்ணா என்ன,
இது ஸ்டேட் சட்டங்கள் இல்லை, இது சென்ட்ரல் சட்டம். எவன் சப்போர்ட் பண்றானோ அவனையும் சேர்த்து தூக்குன்னா அப்படிங்கிற மாதிரி சேந்திராய தட்சகாயானுப்ரூஹி அப்படின்னா. அடுத்தது முதல்ல தட்சகாயானுப்ரூஹின்னா அவன் வரவே இல்லை, இந்திரனோட போய் சேர்ந்துருக்கான்னா சேர்ந்து இந்திரனோட சேர்த்து கூப்பிடுன்னா. இந்திரனோட சேர்த்து அவன் நெருப்பில் போடுறதுக்கு. இந்திரன் போயிட்டான்னா போட முடியும். ஒன்று அவன் பிரம்மாட்ட போயிட்டான். பிரம்மா தான் இவாளுக்கெல்லாம் ஹெட்டு. உடனே பிரம்மா ஒரு பிரச்சனைன்னு உடனே இங்கேருந்து டெல்லிக்கு போகிறா, டெல்லியிலேருந்து இங்கே வரா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி ஒரு வழியாக அதுக்கப்புறம் அந்த நியூஸே வராமல் ஆயிடுறது பற்றியில. அது மாதிரி பண்ணி வைக்கிறவர் பிரம்மா, அந்த பொசிஷனில் உள்ளவர் பிரம்மா தான். உடனே பிரம்மாட்ட போனான். பிரம்மா இதை வரத்துக்கு அவர் தயாராகியிருக்கா, இது இப்படியே இருக்கட்டும். இதுக்கு நடுப்பில் ஒரு கதை. ஆஸ்திகர்னு ஒரு பிராமணர், யாயாவராணாம் பிரவரஹ ரிஷயஹ சம்ஹிதவ்ரதாஹ சந்தான பிரக்ஷயா பிரம்மண்ணே அதோ கச்சாம மேதினீம் அஸ்மாகம் சந்ததிர்ஹ்யேகஹ ஜரத்காருருதி ஸ்மிருதஹ மத்பாபாக்யோ ச பாக்யான தபயேகம் சமாஸ்ரிதஹ ஜரத்காருரிதி க்யாதஹ ஊர்த்வரேதா மகாதபாஹ யாயாவராணாம் பிரவரஹ தர்மஜ்ஞஹ சம்சிதௌ விரதஹ சசார பிருத்திவீம் சர்வ. இது இப்போ நான் சொன்னது எல்லாமே முதல் அத்தியாயத்தில் இருக்கு. பாரதத்தில் சங்கிரகாத்தியாயம்னு பேர் அது. அதுலேயே எல்லாமே இருக்கு. பின்னாடியே அந்த கதைகள் வரது. இது எப்படி இருக்குன்னா மாறி மாறி இருக்கும். நான் பாரதப்படி கதை சொன்னேன்னா உங்களுக்கு தலையும் புரியாது காலும் புரியாது. நான் அதை புரிஞ்சுக்கிற மாதிரி தான் அந்த ரூட்டை கொண்டு போறேன். நான் பாரதத்தில் அத்தியாயம் எப்படி இருக்கோ அந்தபடி நான் கதை சொன்னேன்னா எதுக்கு எது சம்பந்தம்னே உங்களுக்கு புரியும். இது பரமாச்சாரியாலோட தெய்வத்தின் குரல் மாதிரி. இது ஒரு விஷயத்துக்கு எங்கேயோ ஆரம்பிப்பா பரமாச்சாரியால், பார்த்தேன்னா தெரியும். 3 அத்தியாயத்துக்கு முன்னாடியே ஒரு சப்ஜெக்ட் ஆரம்பிச்சா எதில் கொண்டு முடிப்பாங்கிறத பார்த்தா நமக்கே பிரமிப்பாக இருக்கும். வெளி விஷயங்கள்லாம் அதுக்கு ரிலேட்டடாக உள்ள எல்லாத்தையும் பேசிட்டு அதில் கொண்டு வைப்பார். அது மாதிரி தான் பாரதத்தோட அமைப்பே. அது ரிலேட்டடாக உள்ளதெல்லாம் பேசணும். இது அப்படியே இந்த ஜனமேஜயனோட யாகத்தை அப்படியே வச்சுட்டு இன்னொரு கதையை சொல்கிறார். யாயாவர அப்படின்னு ஒரு மகரிஷி. யாயாவரங்கிறவர் ரொம்ப ஒருத்தரை பற்றி அட்ரஸ் வாசிக்கும் போது அந்த மகரிஷி கோத்திரத்தை தான் அந்த காலத்தில் சொல்கிற வழக்கம். அதுதான் ஐடிஏ ஜெனட்டிக். இன்னைக்கு பார்க்குறாலும் ஜீன் டெஸ்ட் பண்ணுறாலும் எவ்வளோ சகஜமாக சொல்லிட்டு போயிருக்கா நம்ம பெரியவாள்லாம். இவன் இந்த குடும்பத்தை சார்ந்தவனா, இவன் பிள்ளையா, இவன் தானா, இவன் எதை வச்சுன்னு டெஸ்ட் பண்ணுறா, டிஎன்ஏ வச்சுன்னு டெஸ்ட் பண்ணுறேன், எதையோ சொல்கிறா பற்றியில்ல. இது ஒரு குடும்பத்தில் பார்த்தேன்னா ஒரே மாதிரி இருக்கும். அதை தான் நாம் கோத்திரம்னு சொல்கிறது. இந்த கோத்திரத்தில் வரவா அப்படின்னு சொல்கிறது. அதில் யாயாவரர்னு ஒருத்தர். அவர் அந்த கோத்திரத்தில் வந்தவருக்கு ஜரத்காருன்னு பேர், ஒரு மகரிஷி. அவர் ஊர்த்வரேதா மகாதபாக கல்யாணம் பண்ணிக்கல. ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது நிர்பந்தம் கிடையாது. ஆசிரமாத்து ஆசிரமம் கச்சேதுன்னு பிரம்மச்சாரியா இருந்து கிரகஸ்தனாகணும், கிரகஸ்தனானது வானப்பிரஸ்தனாகணும், வானப்பிரஸ்தனானது சன்னியாசி ஆகணுங்கிறது பொது விதியா இருந்தாலும் உங்களுக்கு கிரகஸ்த தர்மத்தை தாண்டறதுக்குள்ள சக்தி இருந்தால் நீங்கள் நேர சன்னியாசத்துக்கே போகலாம். ஆனால் உங்களுக்கு சக்தி இருக்கிறதா நீங்கள் தீர்மானம் பண்ணக்கூடாது. அதான் அதில் பிரச்சனை. பெரும்பாலும் நாம் கவனிச்செல்லாம் ஊர் முழுக்க சின்ன வயசுலேயே நான் அந்த சுவாமிஜிட்ட போகிறேன், இந்த சுவாமிஜிட்ட போகிறேன், நான் அவருக்கு சிக்ஷனாக போகிறேன், அது வாயிடுத்தேன், அடுத்த தீட்சையை வாங்கிவிட்டேன்னு சொல்லி கொஞ்சம் நல்ல கல்யாணத்தையும் பண்ணி விட்டுருவான். பெரும்பாலான கூத்து முழுக்க அப்படி தான் நடக்கிறது. இதுக்கு நான் வெள்ளை வேட்டியை கட்டிகிட்டே வாழலாமே, ஏன் இந்த தர்மத்தையே கொலாப்ஸ் பண்ணணும்? நாம இன்னைக்கு நடக்கிறது முழுக்க அப்படி தானே. ஒரு தர்மத்தை நாம் கடைபிடிக்கிறேன்னு உலகத்துக்கு காமிச்சுட்டு அதை நாசம் பண்ணுற வேலையை தான் நாம் பண்ணுறோம், மாடர்ன் பண்ணுறேங்கிற ரீதியில். அந்த தர்மத்தின்படி நாம் இருக்கணும்னு நினைக்கலாமே, அது தப்பு கிடையாது.
அதை கெடுக்கிறதுக்குள்ள 1000 காரியம் நடக்கிறது ஏற்கனவே உலகத்தில். ஒரு சாதாரண டிபேட்டா ஏதோ சொல்லுவேல டிவியில், அது எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. நானும் திரும்ப திரும்ப கவனிக்கிறேன். சனாதன தர்மத்தை கொலாப்ஸ் பண்ற மாதிரி உள்ள ஆர்கியூமெண்ட் தான் அதில் இருக்கிறது. ஏதாவது ஒரு வகையில் சுற்றி பார்த்தா அந்த ஆணி வேற அறுத்து விடுற மாதிரி தான் இருக்கும். அது இந்த பிளானே வேற எந்த மதத்தில் உள்ள பழக்க வழக்கத்திலையும் கை வைக்க மாட்டான். இத்தனை ஒர்க்கு நடக்கிறது. நாமும் அதை கொலாப்ஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக சொல்ல வர, கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதுக்கு ஊர்த்வரேத அந்த சுக்லம் ஆணுக்குள்ளதான அந்த சக்தியானது 12 வருஷம் பிரயோகமாகாம இருந்ததுன்னா கெட்டிச்சு போயிடும். அது கெட்டிச்சு போனதோட இல்லை, இந்த இடத்துல நடுப்புல இந்த ஸ்பைனல் கார்டில் ஒரு இது இருக்கு, நமக்கு நரம்பு இருக்கு, அது வழியா அது மேலே ஏற ஆரம்பிக்கும். அதுதான் சக்திங்கிறது. அதுதான் அசாத்தியமான சக்திங்கிறது. சித்திகள்லாம் சகஜமா வரும். பிரம்மச்சரியம்னு அதை தான் சொல்றது. அஷ்டாங்க யோகத்துக்கு முக்கியம் அதுதான். யமனியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதின்னு சொல்ற மத்தியில அதை பத்தி சொல்லும்போது நாராயண பட்டத்ரி 3வது தசகம் அல்லது 4வது தசகத்துல அஷ்டாங்க யோகத்தை பத்தி சொல்றதே பிரம்மச்சரிய நியமாதிபிர் யமைஹி அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அவர். இந்த அஷ்டாங்க யோகத்துக்கு முதல் தகுதியே பிரம்மச்சரியம்தான். எல்லாராலையும் அப்படி இருக்க முடியாது. அதனாலதான் கிரகஸ்த தர்மத்தை வேற கர்ம ரூபத்துல நமக்கு விதிக்கப்பட்டது. ஒரு வயசுக்கு மேல பிரம்மச்சரியா இருக்கலாம். நாம கல்யாணம் பண்ணிண்டு தர்மமான பத்னியோட குடும்பம் நடத்தினாலே பிரம்மச்சரியம்தான். சாஸ்திரம் அப்படி ஒரு அக்செப்ட் பண்றது நம்மள. இவர் கல்யாணமே பண்ணிக்கல. ஊர்த்வரேதஸ்விகள்னு சில பேர் தான். இவர் அப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டா. பீஷ்மர் அப்படிதான் இருந்தார், இவர் அப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனா தெய்வ சங்கல்பம் என்னன்னு நமக்கு தெரியாது. இவர் அந்த யோக சித்திக்க சில சக்திகள் தானா வரும். அதுவே ஞானம் இல்லை. நீங்க வந்தேன்னா நீங்க எதுக்கு வரையல்னு எனக்கு தெரியும். ஒரு இடத்துல நடக்கிறத கண்ணை மூடிண்டா பார்க்க முடியும். ஒரு இடத்துல பேசுறத கண்ணை மூடிண்டா கேட்க முடியும். தூரஸ்ரவணம், தூர தரிசனம். ஜலத்து மேல நடக்கலாம், ஆகாசத்துல மிதக்கலாம், நெருப்புல படுத்துக்கலாம். இதெல்லாம் இதுல வர சித்திகள். மேஜிக் இல்லை. மேஜிக் வேற, சித்தி வேற. மேஜிக் நம்ம கண்ணை மாத்திர வேலை. இது சித்திகள்னு பேர். ஆனா உண்மையான சித்தர்கள் இதுல ஈடுபட மாட்டான். இந்த காரியங்கள்ல இதை காமிக்கவும் மாட்டான். இந்த சுக்லம் நரம்பு வழியா மேல போறதே சித்திகள் வரும். நம்ம தெரியல. அப்ப சஞ்சாரம் பண்ணக்கூடிய சக்தி வந்துடும். இப்படி பூமியில இருக்கிறவா விருட்டுன்னு ஆகாசத்துக்கு போவா, ஆகாசத்துலேருந்து விருட்டுன்னு கீழே இறங்குவா பூமியில. அது மாதிரி இவர் சஞ்சாரம் பண்ற சக்தி வரத்தே. இவர் ஒரு இடத்தை கிராஸ் பண்ணும்போது ரொம்ப இருட்டா இருந்தது அந்த இடம். பாரதத்தில் அப்படியே இருக்கு. அந்த இருட்டான இடத்தை இவர் கிராஸ் பண்றார். பண்ணும்போது அந்த இருட்டான இடத்துல இருந்து சப்தம் வருது. அம்மா, அப்பா, தாங்கள்லையே அப்படின்னு ஒரு சத்தம் வருது. இன்னும் கொச்சையெல்லாம் வருது. நான் அது அபசப்தமா இருக்கிறதுனால நான் சொல்லலை. ஒருத்தர் கஷ்டப்பட்டா அதை பார்த்துட்டு போற மதம் இல்லை நம்ம மதம். உடனே இவர் என்ன பண்றார், நீங்க யாருன்னு தெரியல, யாரோ கஷ்டப்படுறேன்னு தெரியறது, நீங்க யாரு அப்படின்னு உடனே நாங்கள்லாம் பித்திருக்கள்னா, கரையேறாத பித்திருக்கள் அப்படின்னு அவ சொன்னா. அப்படின்னா புரியலையேன்னா, எங்க குடும்பம் வம்ச விருத்தி ஆனாதான் நாங்க கரையேறுவோம், விடுபடுவோம். வம்ச விருத்தி இல்லைன்னா இப்ப கவனிச்சேன்னா, ஏன்னா பெரிய சமுத்திரம் இது. அதுக்காக எத்தனை சொல்றதுன்னு எனக்கு புரியல. இந்த துவாதசேகனின்னு 12வது நாள் பண்றோம்னு நாம பண்ற அன்னைக்கு பாத்தேயம்னு ஒன்று பண்ணுவா. இந்த பித்திருக்களை கொண்டு சேர்க்கும் போது 3 தலைமுறைக்கு முன்னாடி உள்ளவா ரிலீஃப் ஆவா. ஒரு இதுல 3 தான் கணக்கு. நம்ம அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா, இவா தான் கணக்கு.
அப்பா இருக்கிற பரியந்தம் அவரோட அப்பா தாத்தா கொள்ளு தாத்தாக்கு பண்ணினார். இப்ப அப்பாவுக்கு நான் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும்னா எள்ளு தாத்தா இதுல இருந்து ரிலீஃப் ஆயிடுவார். அப்ப 3 தலைமுறை தான் வரும். அந்த ரிலீஃப் ஆறவால நாம விடுவிக்கணும். அதுக்கு ஒரு காரியம் உண்டு. 12வது நாள் நீங்க பாத்தேயம்னு பேரு. அவளுக்கு சாதங்கள்லாம் கட்டி கொடுத்து ஒரு மூட்டையில அவளை வழி அனுப்பிச்சு வைக்கிற மாதிரி பித்திருக்களை. இது இதெல்லாம் யார் கவனிச்சு பண்ணினாலும் எனக்கு தெரியாது. அது இனிமே அடுத்த தடவை கவனிக்கிறவாளுக்கு புரியும். அது அந்த மாதிரி பரம்பரையில வரத்தே ஒவ்வொரு குழந்தை பிறந்து ஒவ்வொரு பித்திருக்களை கழட்டி விடணும். இதுக்குதான் வம்ச விருத்தி. இப்படி இருந்தாதான் அர்த்தம் இல்லை, இதுவும் ஒரு வழி. இன்னும் பல வழிகளும் இருக்கு. இவாளை கரையேற்றுறதுக்குள்ள வழிகள் பலதும் இருக்கு. பொண்ணுக்கு குழந்தை பிறந்தாலும் சாஸ்திர ரீதியா அங்கீகாரம் தான். பொண்ணுக்கு குழந்தை புள்ள பிறந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை 2 வகையா பண்ணலாம். மேல அது வரது இருந்தாலும் நான் சொல்லிட்டு போறேன். நமக்கு புள்ளையே புள்ள 2 பொண்ணு தான் பிறந்திருக்கு. அப்படிங்கிறத அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதேவே ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா, இந்த மாப்பிள்ளை பையனுக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுக்குறோமோனோ, கையில தேங்காயை வச்சுட்டு கன்யாம் கனக சம்பன்னாம் சர்வாபரண பூஜிதா, அப்ப ஒரு மந்திரம் சொல்லணும். அந்த கன்யாம் கனக சம்பன்னாம் சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அப்ராத்ருக்னீம் பிரதாஸ்யாமி துப்யம் கன்யாம் அலங்கிருத்தே அஸ்யாம்யோ ஜாயதே புத்திரஹா சனః புத்ரோ பவிஷ்யதி அப்படின்னு ஒரு மந்திரம். இது என்ன சொல்ல வரது அப்படின்னா, இப்ப இந்த பொண்ணை கொடுக்கிறேனே உனக்கு, இந்த பொண்ணுக்கு அப்ராத்ருக்னி, இவளுக்கு சகோதரி கிடையாது, சகோதரன் கிடையாது, எனக்கு புள்ள கிடையாது. அதனால இந்த பொண்ணுக்கு பிறக்கிற பையன் உனக்கு மட்டும் பையன் இல்லை, எனக்கும் பையன் அர்த்தம். அஸ்யாம்யோ ஜாயதே புத்திரஹா சனః புத்ரோ பவிஷ்யதி அப்படின்னு அந்த கன்னிகாதானத்துக்கு முன்னாடி பண்ணி கொடுக்கணும். புத்திரிகா தர்மம்னு பேர் இதுக்கு. இந்த கன்னிகாதான முறைக்கு புத்திரிகா தர்மம். பொண்ணு மட்டும்தான் பிறந்திருக்கான்னா பண்றது. இன்னும் இப்படி பண்ணி கொடுக்க விட்டு போனாலும் பொண்ணுக்கு ஒரு புள்ள பிறந்தா தாத்தா பாட்டிக்கு அவன் தான் கர்மா பண்ணணும். தௌஹித்ரனுக்கு ஸ்வீகாரம் அவசியமே கிடையாது. இன்னைக்கு பெரும்பாலா எல்லாரும் பண்ற தப்பு என்ன, அவ பண்றாளா வாத்தியார் வாத்தியார் பண்ண மாட்டா, இவா தான் பண்ணிப்பா. அவ அப்பா அந்த பையன் ஒரு இருக்கான்னா அவன் பிரம்மச்சாரியா இருக்கான்னே வச்சுப்போமே, அவன் எப்படி பண்ணலாம்? அவ அப்பா அம்மா இருக்காளே அவன் பண்ணலாமான்னா, அவன் தான் பண்ணணும், அவன் தான் கர்மா பண்ணணும். தாத்தா பாட்டிக்கு அவன் தான் கர்மா பண்ணணும். சாஸ்திரம் அதுதான். அவன் பண்ணினா ஒரு மகிமை என்னன்னா, வருஷா வருஷம் சிரார்த்தத்தில் ஹோமம் பண்ணலாம். மற்றவா பண்ணினா பண்ண முடியாது. மாற்றி யார் சகோதரனா இருந்தா பண்ணலாம், அவனோட சகோதரனா இருந்தா பண்ணலாம், ஹோமம் பண்ணி பண்ணலாம் அண்ணாவுக்கு பண்றதுனால. வேற யாரா இருந்தாலும், பேரனா இருந்தா பண்ணலாம். சில இடத்துல புள்ள போய் பேரன் இருப்பான், அப்படி இருந்தா பண்ணலாம். வேற யாரா இருந்தாலும் புல்லு வாங்கிட்டேன்னா வெறுங்க தத்த சிரார்த்தம் தான். மனைவிட்ட புல்லு வாங்கிண்டாலோ பொண்ணுட்ட புல்லு வாங்கிண்டாலோ அப்ப அவ அந்த 12 நாள் கர்மாவுக்கு தான் அவளுக்கு ரைட்ஸே தவிர வருஷா வருஷம் சிரார்த்தம் பண்ண முடியாது. இப்ப நான் சொல்றபடி பேரம் பண்ணினான்னா வருஷா வருஷம் பண்ணலாம் அவன் சிரார்த்தம். இதை பெரியவா தான் குறுக்க பூந்து குட்டிச்சவர் பண்றதே. அவ அப்பா அம்மா இருக்கா, அவன் எப்படி பண்ணலாம்? அப்பா அம்மா இருக்கிறதே பண்ணக்கூடாத காரியத்தெல்லாம் அவன் பண்ணாம இருக்கானா என்ன? எத்தனையோ நடக்கிறது. இதுவா ஒரு பெரிய விஷயமா போறது? எதையா சொல்லி அந்த தர்மத்தை நாசம் பண்றதுக்கு தான். பித்திருக்கள் கரையேறணும், அது ரொம்ப முக்கியம். வம்சம் தடைபடக்கூடாது. அதனாலேயே வேதம் என்ன சொல்றது? ஆச்சாரியாய பிரியந்தனமாகிருத்திய பிரஜாதந்தும் மாவ்யவச்சேத்ஸீ. ஆச்சாரியன்ட்ட உன்னுடைய வித்யாபியாசங்கள்லாம் முடிஞ்ச உடனே அவருக்கு பிரியமான தட்சிணையை கொடுத்துட்டு பிரஜாதந்தும் மாவ்யவச்சேத்ஸீ, அந்த பரம்பரைங்கிற நூலை நீ கட் பண்ணாதேங்கிறது. அப்படின்னா என்ன? கல்யாணம் பண்ணிக்கோன்னு அர்த்தம். எங்க வம்சத்துல ஒரு பையன் பிறந்து அவன் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்ன உடனே, அப்படியா, யாரு அவர்னு சொல்லுங்கோ, அவர்கிட்ட வேணா நீங்கள்லாம் கஷ்டப்படுறத நாங்க சொல்றோம் அப்படின்ன உடனே பிதர்கள்லாம் சொன்னார்கள், பிரவரஹ ரிஷயஹ சம்சிதௌ வ்ரதாஹ
சந்தான பிரக்ஷயா பிரம்மன் அதோ கச்சாம மேதினீம் அஸ்மாகம் சந்ததிர்ஹ்யேகः ஜரத்காருருதி ஸ்மிருதः மந்தபாக்யோ அல்பபாக்யானாம் தபயேகம் சமாஸ்ரிதா. நாங்கள்லாம் யாயாவர பிரவரத்தில் வர பித்திருக்கள். எங்கள் வம்சத்தில் பிறந்தான் ஜரத்காருன்னு ஒரு பையன். அவன் தபஸு பெருசுன்னு சரியா புரிஞ்சிக்காம கல்யாணம் பண்ணிக்கல. மந்தபாக்யா அல்பபாக்யம், புத்தியும் குறைச்சலா இருக்கு அவனுக்கு, பாக்கியமும் குறைச்சலா இருக்கு. நீங்க கல்யாணம் பண்ணிக்காதனாலெல்லாம் கரையேறிட முடியாது. கரையேறதுங்கிறதுக்கு சித்த சுத்தி வேணும், ஞானம் வேணும். சன்னியாசியா இருந்தாதான் சித்த சுத்தி கிடைக்கும். கிரகஸ்தனா இருந்தா சித்த சுத்தி கிடைக்காதெல்லாம் எங்கேயும் கிடையாது. நீங்க கிரகஸ்தனா இருந்தே சன்னியாசி மாதிரி இருக்கலாம். எத்தனையோ பேர் சன்னியாசியா இருந்து கிரகஸ்தனா இல்லையா? அதனால நம்ம கிரகஸ்தனா இருந்தே சன்னியாசியா இருக்கலாம். அந்த தபஸோட அந்த ஆச்சாரத்தோட. நம்ம பெரியவா தாத்தாலாம் அப்படிதானே இருந்தா. பேசவே மாட்டா. ஒரு கட்டத்துக்கு மேலே தாத்தா பாட்டிலாம் கவனிச்செல்லாம் குளிச்சுட்டு வருவா, பூஜை பண்ணுவா, ஜபம் பண்ணுவா, பாராயணம் பண்ணுவா. நாம் ஏதாவது கேட்டால் கேள்விக்கு பதில் சொல்லுவா. நல்ல காரியமாக இருந்தால் சொல்லிட்டு போவா. நீ என்ன பண்ணுற போகிற இப்போ இதே வம்பு நட்ட நடு ஹாலில் உட்காந்துட்டு நீ எங்கே போகிற, நீ என்ன பண்ணுறான், அவன் என்ன பண்ணுறான், இவன் என்ன பண்ணுறான்னா எல்லாரும் கரிக்க ஆரம்பிச்சுட்டான். நீ பேசாமல் இருக்க மாட்டியா? உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தை நீ பேசாமல் இருக்க மாட்டியா? யார் எங்கே போனால் உனக்கு என்ன? கோபம் வருது பற்றியெல்லாம் பேசவே மாட்டான். அந்த காலத்தில் ஜெபம் பண்ணிட்டே இருப்பான். ஒடுங்கி போயிடும் சரீரமும். ஆகாரமும் அல்பாகாரம் தான் எடுத்துப்பா, சொல்பமாக தான் எடுத்துப்பா. பகவத் விஷயம் மட்டும்தான் ஞாபகம் இருக்கும், பெருசாக வேற ஒன்றும் ஞாபகம் இருக்காது. இப்படிலாம் ஒரு தபஸா வாழ்ந்த வாழ்லாம் உண்டு. அது மாதிரி இருக்கலாம். இவர் அது மாதிரி அவனுக்கு புரியாம அவன் கல்யாணம் பண்ணிக்காம போயிட்டான். அதனால நாங்கள்லாம் தலைகீழே தொங்குறோம்னா இவர் சொன்னார், மம பூர்வே பவந்தோ வை பிதரஹ சவிதாமஹாஹ ப்ரூத கிங்கரவாம் அத்ய ஜரத்காருரஹம் ஸ்வயம். அந்த துர்பாகியசாலியான ஜரத்காரு நான் தான். நீங்க சொல்ற அந்த ஜரத்காரு நான் தான். எனக்கு இத்தனை நாளா அது தெரியல. என்னமோ ஊர்துவரே தஸ்வியா இருந்து மூக்க பிடிச்சுன்னு தபஸ் பண்ணினா கரையேறலாம்னு நான் கரையேறினா போருங்கிறத மட்டும் நான் நினைச்சிருந்தேன். என் பிதற்கள் கரையேறணும்னு எனக்கு தோணல. அது வேதம் சொல்றது. ஆனா திரிபிரு நவாஜாயத்தே பிரம்மச்சரியேன ரிஷிபியா யஜ்ஞேன தேவேபியா பிரஜயா பிதிருபியா. ஒவ்வொருத்தனும் பிறக்கிறதே 3 வகையான கடனோட பிறக்கிறான்னு இருக்கு. கடனோட யாராவது பிறப்பாளான்னா, இப்ப இந்தியாவில் பிறக்கிறவன் அத்தனை பேர் கடனோட தானே பிறக்கிறான். கடனோட பிறப்பா. அதுவும் தமிழ்நாட்டில் பிறக்கிறவாளுக்கு நிறைய கேபிட்டல் விருத்தி ஆகிட்டே இருக்கு, கடன் போயிட்டே இருக்கு. கடனோட பிறக்க முடியும். நீங்க நினைக்கிற கடன் இல்லை, இந்த கடன் வேற. ரிஷி கடன், பித்ரு கடன், தேவ கடன். வேதாத்தியனம் பண்றதுனால ரிஷி கடன் தீரும், கல்யாணம் பண்ணிக்கிறதுனால தேவ கடன் தீரும், பிரஜையா பிதிருபியா குழந்தைகளை பெற்றுக்கிறதுனால பிதிருக்கடன் தீரும். இது தெரிஞ்சு நான் தப்பான இதுக்கு போயிட்டேன், நீங்க சொல்லுங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நான் கல்யாணம் பண்ணி நான் வம்சவிருத்தியை ஏற்படுத்துறேன் அப்படின்ன உடனே இவர் பொண்ணு தேடும் போது ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இவர் பேர் ஜரத்காருன்னு பேரு. இவருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்த பொண்ணு பேரும் ஜரத்காருன்னு பேரு. அது மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சது. இந்த இந்த நாகர்கள் சொன்னேன் பாருங்க, ஆதிசேஷன், அனந்தன், தட்சகன், வாசுகி, கார்கோட்டகன், காளியன், இதுல சொன்னேனே, அதுல வாசுகின்னு ஒரு பாம்பு. அந்த வாசுகியை வச்சுதான் பார்க்கடலை கடந்தது. அந்த வாசுகிக்கு ஒரு சகோதரி உண்டு. அந்த சகோதரியோட பொண்ணுக்கு ஜரத்காருன்னு பேர். அந்த பெண்ணை இவருக்கு குறிப்பிட்டு தேடி கல்யாணம் பண்ணி வைக்கிறா. அவளே தேடின்னு வரா. இவருக்கு அதுக்கு என்ன காரணம்னு தெரியாது. ஏன் அவ தன்னை தேடின்னு வரா? ஏன்னா இப்ப எத்தனையோ பெரிய குளோபல் வைஸ், நம்ம வேர்ல்டு வைஸ் மெசேஜ் படிக்கும்போது எதுக்காக எது நடக்கிறதுன்னே தெரியாதபடிக்கு சில சதிகள்லாம் நடக்கிறது பத்தியல, சில திட்டங்கள்லாம் நடக்கிறது பத்தியல.
வெளிநாடு போய்ட்டு வருவார், நடுப்பில் ஃப்ளைட்டு ரிப்பேராக போச்சு, நின்னாருமா, நாம் நினச்சிட்டு இருப்போம் ஃப்ளைட்டு ரிப்பேராக போச்சுன்னு. அதுக்குள்ளே அங்கே ஏதோ டிரான்சாக்ஷன் ஆகிருக்கும் நமக்கு, ஆனால் அது தெரியாது. இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சூக்ஷ்மமாக சூதாக நடக்கிறது. இதில் நல்லதுக்கும் நடக்கும், கெட்டதுக்கும் நடக்கும். இந்த ஜரத்காருங்கிற பெண்ணு ஒரு திட்டம் போட்டு இந்த ஜரத்காருங்கிற மகர்ஷியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார். என்ன திட்டம் சார்? நாளை சாயங்காலம் வாங்க சொல்கிறேன். பிரம்மே முகூர்த்தே, அது நாளை சாயங்காலம் இவா கல்யாணம் பண்ணிக்கிறது. இவாளுக்கு பிறக்கிற குழந்தை அஸ்தீகர்னு பேர் அவருக்கு. அவர் வந்து தான் இந்த சர்ப்பயாகத்தை நிறுத்த போகிறார். அவர் நிறுத்துறதுக்கு காரணம் என்னன்னா, அவ பரம்பரைக்கு ஏற்பட்டதான ஒரு சாபம் இருக்குது, கத்ருவனால ஏற்பட்ட சாபம்னு ஒன்று இருக்குது. அந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக தான் இவ வராங்கிறதுலாம் மேலே சரித்திரம் அழகாக இருக்கும். ரொம்ப சாஸ்திர வேதங்களில் சொல்லப்பட்ட விஷயங்களையே மகாபாரதம் பேசுறதுனால கத்ருஷ்சவைசு பர்ணீச்சாத்ம ரூபயோரஸ்பர்தே தாகும்சா கத்ருஷு பர்ணீம ஜனயது அப்படின்னு வேதம் சொல்லிட்டு போகிறது இந்த கதையை. அதை அடுத்து மகாபாரதத்தில் கொடுக்குறார் நமக்கு நாகர்களுடைய சரித்திரங்களை. பிராமே இந்த மகாருத்ரம் நடக்கிறது 15ஆம் தேதி சிவராத்திரி அன்னைக்கு ஏகதின மகாருத்ரம். 22 24 பிராமணா இந்த ஜபம் பண்ணுவா. 7:30 8 மணிக்கு ஆரம்பித்தோம்னா மறுநாள் கார்த்தால 4 மணி வரைக்கும் ஜபம் நடந்துகிட்டே இருக்கும் கண்டினியூவாக. பொதுவாக சிவராத்திரி அன்னைக்கு சிவ ஜபம் பண்ணணும், ராத்திரி உபவாசம் இருக்கணும், சிவ பூஜை பார்க்கணும், சிவநாமாவை சொல்லணும். அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ராத்திரியில் கண் விழிக்க வேண்டியது சிவராத்திரி. அதனால் இன்னைக்கு சிவராத்திரி தான் போ அப்படிம்பா. அந்த காலத்தில் தூக்கம் வரலன்னா இன்னைக்கு சிவராத்திரி தான் போ அப்படிம்பா. அது மாதிரி ஒரு காலமும் உண்டு, சிவராத்திரி அப்படி கொண்டாடின காலம் உண்டு. இப்போ எப்படி இருக்குன்னா, அது பண்ண முடியாதபடிக்கு சூழ்நிலைகள்லாம் இருக்குது. நம்ம ஒரு கோவிலுக்கு போனால் கூட நம்மளால் உட்கார முடியாது, நிற்க முடியாது, பார்க்க முடியாது, அப்படிலாம் ஆயிடுது. நீங்கள் இங்கே வந்தேன்னா ஆனந்தமாக இருக்கும். ராத்திரி 4 காலமும் அபிஷேகம் நடந்துகிட்டே இருக்கும். சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பிக்கிற அபிஷேகம் மறுநாள் காலத்தால் 4 மணி பிறந்து நடக்கும். ஸ்படிகலிங்கத்துக்கு ருத்ர ஜபம் நடந்துகிட்டே இருக்கும். அதனால் பிரசாதங்களும் உண்டு. சிவராத்திரிங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா சரீர தர்மத்தை அனுசரித்து மறுநாளைக்கு ருத்ர ஹோமம், வசோர்தாரா ஹோமம், அதோட சிவராத்திரி பூர்த்தி ஆகிறது. இது வந்து 35-40 வருஷமாக அப்பா ஆரம்பித்தது. அது எங்கள் அப்பா சேங்காலிபுரம் பாபு தீட்சிதர் இந்த மாம்பழத்தில் இந்த வைதீக குழந்தைகள்லாம் படிச்சுட்டு வரா பற்றியலா, அது ஒரு சின்ன 5 நிமிஷத்தில் சொல்லிட்டு போயிடுறேன். ஒரு 25-30 வருஷம் முன்னாடி வேதம் படிக்க வந்தவா நிலைமை வேற. ரெகுலராக படிக்கிறவா குடும்பத்திலேருந்து படிக்க வரவா ரொம்ப குறைச்ச. ஃபைனான்ஸ் ரீதியாக பொருளாதார ரீதியாக அவள் ஸ்டேபிள் ஆயிட்டான்னா அந்த குழந்தைய படிக்க அனுப்பிச்சிடுவா. அந்த ரீதியாக சப்போர்ட் இல்லாத குழந்தைகள் தான் வேதத்துக்கு வரும். ஆனால் அதில் என்ன பிரச்சனைன்னா, 40 வருஷம் முன்னாடிலாம் இந்த வைதீகத்துக்கு வாத்தியாரெல்லாம் நாம் இப்போ சொல்கிற மாதிரி சொல்ல மாட்டோம். எங்கள் ஆத்து வாத்தியார் வருமோ ஊர்லேருந்து, அவாத்து வாத்தியார் தான் இருப்பார். அவர் அத்தியனம் பண்ணவராக இருப்பார். அவர் வந்து இது மாதிரி அப்பா அத்தியனம் பண்ணாமல் தாத்தா அத்தியனம் பண்ணாத குழந்தைகள் எல்லாம் சொல்ல மாட்டார் அவர். அவெல்லாம் புது குழந்தைகள். இதெல்லாம் ஏகப்பட்ட எங்களுக்குள்ளே உள்ள ப்ராப்ளங்கள். எங்கள் அப்பா என்ன பண்ணினார்னா, அது மாதிரி குழந்தைகள் எல்லாம் சேர்த்து வைதீக இளைஞர் சங்கம் அப்படின்னு ஒன்று அவளுக்கு ஆரம்பித்து கொடுத்து இவாளை பப்ளிக் அங்கீகாரம் பண்ணணுங்கிறதுக்காக எங்கள் அப்பா 10 நாள் உபன்யாசம் பண்ணி இது மாதிரி சிவராத்திரி பண்ணி மகாருத்ரம் பண்ணி இதை விசேஷமாக பண்ணினான். இது வந்து எனக்கு தெரிஞ்சு பெரியவா பாலபெரிவாளுடைய ஜெயந்தியும் சிவராத்திரியும் ஒன்றா தான் வரும். உத்திராட நட்சத்திரமும் சிவராத்திரியும் முன்னாடி பின்னாடி ஒரு நாள் வரும். பாலபெரிவா பிறக்கிறதுக்கு முன்னாடியே இதை ஆரம்பிச்சாச்சு. 80லேயே பாலபெரிவா ஆசிரமத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சாச்சு. இதை 83 தான் பாலபெரிவா வந்தா பீட்டாரோகணம் பண்ணினது. அதுக்கப்புறம் அவளோட ஜெயந்தியாவும் சேர்த்து இதை கொண்டாடின்னு வரோம். எங்கள் அப்பா ஒரு 15 வருஷம் பண்ணியிருப்பார். அப்புறம் ஒரு 15-20 வருஷம் நான் பண்ணினேன் மாம்பழத்தில். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அவளுக்குள்ளேயே சில காரண காரியங்களால் அந்த சங்கங்கள் வேறு வேறு பேரில் வளைஞ்சுற. 1 வருஷம் பார்த்தேன், 2 வருஷம் பார்த்தேன். அவளை கூப்பிட்டு கேட்டேன், நான் நீங்கள் பண்ணுறேலா பண்ணலையா, என்ன பண்ண போகிறேன்? இல்லைன்னா இது மாதிரி
சங்கங்களுக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணுறது இது மாதிரி சில ப்ராப்ளங்கள்லாம் வந்துருத்தோ, அதனால் மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் யார் பண்ணுறதுங்கிற குழப்பம் வந்துருத்து. அப்படி எப்படி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது பிரியும் மத்தியில் கலை அது மாதிரி பிரிஞ்சு போயிடுது. அப்புறம்தான் நான் மாமாட்ட சொன்னேன், ஆடிட்டர் மாமாட்ட, இது மாதிரி நடந்துருந்தது, நீங்கள் இடம் கொடுத்தா இங்கே பண்ணலாம் அப்படின்ன உடனே இது என்ன கேள்வின்னா, இப்போ பேசினாலும் இது உங்கள் இடம், இது உங்கள் சமாஜம்பர் மாமா. இவர் சொல்றது ஆச்சரியம் இல்லை, ஊரில் உள்ள அத்தனை உபன்யாசகாலும் சொல்றாள் உங்களோட இடம் தானே ஆஸ்திக சமாஜம்ங்கிறான். அப்படி அர்த்தம் இல்லை, மாமாவோட கைராசி. முதல்ல நான் இங்கே வரத்துக்கு 15 வருஷம் முன்னாடி வந்தேன், சனிப்பெயர்ச்சிக்கு வரத்து. அந்த மீட்டிங் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. இவர் என்கிட்ட மாமா ஓகே சொல்லிவிட்டார், போர்டில் அக்செப்ட் பண்ணலை சனிப்பெயர்ச்சி பெரிய ஹோமத்துக்கு. அவர் நாடத்துக்கான கிருஷ்ணசுவாமி மாமாலாம் இருந்தார், அப்போ அவர் தான் ஹெட்டாக இருந்தார். உடனே நான் வரேன்னு மாமாட்ட நான் அவள்கிட்ட சொன்னேன், என்னது மகாருத்ரம் சதசண்டிலாம் அதெல்லாம் சரிப்பா, பெரிய பட்ஜெட் இது, நம்ம சமாஜத்திலேருந்தெல்லாம் செலவழிக்க முடியாது. மாமா சொன்னார், அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அக்செப்ட் பண்ணால் போகிறோம்னா. இப்போ ஒரு தடவை பண்ணிவிட்டா அடுத்த தடவைக்கு நம்ம எங்கே போகிறது, இதை கைப்பிடிச்சி அவளுக்குள்ளே ஏதோ ஒரு லௌகிகமாக பேசிண்டா. அப்போ நான் கிருஷ்ணசுவாமி மாமாட்ட சொன்னேன், எனக்கு இதில் இந்த விஷயம் இருக்குன்னு தெரியாது, மாமா பண்ணணும்னு சங்கல்பம் பண்ணிவிட்டா ஆடிட்டர் மாமா. எங்கிட்ட சொன்ன உடனே நான் பிராமணாலெல்லாம் சொல்லிவிட்டேன், இப்போ நீங்கள் என்ன சொல்கிறேன்னு பண்ணிக்கோங்கன்ட்டா. ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டார் கிருஷ்ணசுவாமி மாமா. பிராமணாலாம் சொன்னதுனால பண்ணி அதில் ஆரம்பிச்சுது. அதுலேருந்து ஆரம்பித்து சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் நடந்து கையோட பெரியவா இங்கே சாதுர்மாசியம் தங்கினா, சாதுர்மாசிய விரதம் பண்ணி தனுர்மாசம் 1 மாதம் தங்கினா பெரியவா இங்கே. இதில் இன்னொரு ஆச்சரியம் சொல்கிறேன், ஒரு 15-20 நாள் முன்னாடி மாமா என்கிட்ட பேசுகிறதே, ஒரு சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணணும்னா. எதுக்கு மாமா, நம்ம தான் பண்ணிவிட்டோமேன்னா. இல்லை இங்கே சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ண உடனே ஜேன்னு ஆச்சுது, இப்போ என்னமோ உனக்கு டவுன் ஆகுதுன்னு தோன்றது அப்படின்ன உடனே பேஷா பண்ணலாம்னு மறுநாளைக்கே பெரியவா இங்கே வரேன்னு சொல்லிவிட்டா. அது வேற சந்தோஷம் மாமாக்கு, ஒரு லௌகிக காரியத்தினால வர முடியல, ஆனால் பெரியவா வருவா திரும்பி. எதுக்கு சொல்கிறேன்னா, அது மாதிரி ஒரு ஒரு வைப்ரேஷனோட உள்ள இடம் இது. இந்த இடங்கள் அவ்வளோ வைப்ரேஷனோட உள்ள இடம். இங்கே பண்ணணும்னு சரின்னா, நான் ஸ்ரீரங்கம் போனதுக்கு அப்புறமும் இங்கே தான் பண்ணினேன். சரி, ஸ்ரீரங்கத்தில் நம்ம ஆசிரமம் தான் விஸ்தாரமாக இருக்குது, நம்ம இன்னொருத்தரை போய் சிரமப்படுத்த வேண்டாமே அப்படின்னு நினச்சேன். அதெல்லாம் இல்லை, இந்த ஒரு காரியத்தையாவது இங்கே பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் இங்கே வந்திருக்கிறது. சிவராத்திரி விசேஷம், ஏன்னா சிவராத்திரி, நவராத்திரி, பிள்ளையார் சதுர்த்தி 3 தான் நம்மளுடைய ஆசிரமத்தில் விசேஷமாக நடக்கிற பூஜைகள். மற்றதெல்லாம் சப்தாக நபாங்களாம் அவாவா பண்ணுறது தான். சிவராத்திரி நவராத்திரி விசேஷமாக நடக்கும் ஆச்சரியமாக, பிள்ளையார் சதுர்த்தி அது மாதிரி விசேஷமாக நடக்கும். அதில் சிவராத்திரி இங்கே நடக்கிறது, எல்லாரும் அன்றைக்கி சங்கல்ப் அந்த ஜபத்தில் கலந்துண்டு, ராத்திரி பூஜையிலையும் கலந்துண்டு, அப்பப்போ நடுப்புலையும் டைம் இருக்கும். ஒரு காலம் முடிஞ்ச உடனே போய் ஒரு கோவிலை தரிசனம் பண்ணிட்டு வரதுக்கும் டைம் இருக்கும். ஆனால் இங்கேயே ஹெட் குவார்ட்டர் மாதிரி வச்சுக்கலாம், நீங்கள் இங்கேருந்து போய்ட்டு இங்கே வந்துட்டோம், அது மாதிரி பண்ணலாம். சௌகரியமும் உண்டு, ஆகார நியமமும் உண்டு, மற்ற சௌகரியங்களாமும் உண்டு. எல்லாரும் அந்த சிவராத்திரி மகோத்சவத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். உங்கள் டேபிளில் பத்திரிக்கை வச்சுருக்கோம். பிராமே முகூர்த்தே பரிதஸ்வபக்தை சந்திருஷ்ட சர்வோத்தம விஸ்வரூபா ஸ்வதைல சம்சேவக ரோகஹர்த்ரே வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. கோபிகா ஜீவனஸ்மரணம். நம்ம பெரியவாளுடைய ஒரு சம்ஸ்காரத்துக்கு சொல்கிறேன், நாளைக்கு வர கதையிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்து நம்மளுடைய சந்தியாவந்தனத்தில் வச்சுருக்கா. எல்லாரும் பண்ணுற சந்தியாவந்தனத்தில், சந்தியாவந்தனம் பண்ணுறவாளுக்கு என்னென்னு ஞாபகம் இருந்தால் நாளைக்கு சொல்லுங்க. ஆமாம், பின்னாடி வரும் அது, பாம்பு கடிக்காமல் இருக்கிறதுக்குள்ள மந்திரம். அப்படி இல்லாதவா நாளைக்கு நான் சொல்லும்போது அதை எழுதி வச்சுன்னு சேர்த்துட்டுருக்கோம் சந்தியாவந்தனத்தில். ஆஞ்சநேய மூர்த்திக்கு